ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஊழியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 1000 விசுவாசிகளுக்கு செய்து கொடுக்கிறதை விட 10 போதகர்களுக்கு சில உண்மைகளை, வேதத்தினுடைய ஆழங்களை நாம் வெளிப்படுத்தினால் அந்த போதகர்கள் மூலமாக 5000 விசுவாசிகளை போய் சென்று அடையும். இந்த கடைசி நாட்களில் என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்டர்ஸ் அதிகமாக பைபிள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா விசுவாசி பைபிள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஏன்னா எனக்கு மைக்கு ஒரு கையில் பிடிச்சா ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடும். ஏன்னா அது அப்படியே அரெஸ்ட் பண்ண மாதிரி நின்றோம். இன்றைக்கி இருக்கிற பிரசங்கமார்களுக்கு கையில் தான் வேணும். ஏன்னா அவங்க அங்கே குதிப்பாங்க, இங்கே குதிப்பாங்க, ஓடுவாங்க, துள்ளுவாங்க. இப்போ நான்லாம் துள்ளுற சைஸில் இல்லை. இந்த வயசில் துள்ளவும் முடியாது. எப்பயுமே ஊழியர்களுக்கு பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அது யூஸ் பண்ணணும் சபையில். கை 2 கையும் ஃப்ரீயாக இருக்கணும். சில சத்தியங்களை விளக்கும் பொழுது இந்த கை ஆக்ஷனே அதை விளக்கிடும். அதனால் கை ஃப்ரீயாக, பாடி ஃப்ரீயாக இருந்து பேசினா நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். இந்துவிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு 17 வயசில் இயேசு என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். நான் ஊழியத்துக்கு வர்ற காலத்தில் பெரிய ஊழியர்களெல்லாம் என்னை பார்த்து, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனாடா, நீ இந்த வயசில் போய் ஊழியம் செய்யலாம்னு நினைக்கிறிய, இதெல்லாம் நடக்குமா? நாங்கள் ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க, சின்ன வயசு, நீ போய் என்னத்தை ஊழியம் செய்வ? நீ ஏதாச்சும் வேலைகள் இருந்தால் தேடுறா, வீட்டில் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஊழியத்துக்கு வந்தேன்னா பட்டினி கிடக்கணும், பசியாக இருக்கணும், கஷ்டப்படணும். அதனால் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு தான் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க இப்படி பேசி. நான் சரி பரவாயில்லைன்னு ஜெபம் பண்ணேன். அப்படியெல்லாம் வனாந்தரத்தில் போய் ஏரிக்கரையில் போய் ஜெபம் பண்ணுவேன். அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எப்போ ஜெபம் பண்ணாலும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு ஊழியத்துக்கு வருவியா, அப்படியே தான் பேசுவார். நான் வீட்டில் என்னை ஊழியத்துக்கு வருவியான்னு கேட்குறீங்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் வசனம் இருக்கான்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா எனக்கு அப்போ பைபிள் தெரியாது. அப்போ பிலிப்பியர் 2:13 படுறான்னாரு. நான் கடன்னு பிலிப்பியர் 2:13 படித்தா, தேவன் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் அதற்கு ஏற்ற செய்கையையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்னு இருக்குது. அப்போ எனக்குள்ளே வர்ற விருப்பமே தேவ அழைப்பு தானே. நான் நினச்சேன் ஏதோ நான் தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் காடு தான் விரும்ப வைக்கிறாரோ அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு 2 வாரத்தில் ஒரு தம்பி, அவர் ஒரு ஊழியக்காரர், அந்தமானில் ஊழியம் செய்கிறார். ஐயாவுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர் என்னை பார்க்க வந்தார். ராஜா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணே. கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, ராஜா நீ ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆஹா, இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும்? ஒரு தெளிவு வந்துருச்சு எனக்கு. நான் உடனே பைபிள் ஸ்கூல் போனேன். அந்த காலத்து பைபிள் ஸ்கூலெல்லாம் பெரிய டீப்பாக சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சிடக்கூடாது. நான் பைபிள் ஸ்கூல் போனது 1979. அன்றைக்கி எனக்கு பிரசங்கம் பண்ண வாத்தியார், பைபிள் ஸ்கூல் வாத்தியார் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? ரெவலேஷன் எடுத்தார். ரெவலேஷனில் கருப்பு குதிரையை கண்டேன், தீக்கா ஆட்சி வரும்னாரு. கருப்பு குதிரைனா தீக்கா.
அப்புறம் சிவப்பு குதிரையை கண்டேன், கருப்பு சிவப்பு டிஎம்கே ஆட்சி வரப்போகுதுன்னு சொன்னார். அப்புறம் வெள்ளை குதிரையை கண்டேன், கருப்பு சிவப்பு இடையில வெள்ளை, ஏடிஎம்கே ஆட்சி வரப்போகுதுன்னாரு. எனக்கெல்லாம் அப்படி ஆச்சரியமாக கேட்டேன், அட திக கட்சியவும் டிஎம்கே கட்சியவும் ஏடிஎம்கேவும் பைபிள் அவ்வளோ தெளிவாக சொல்லுதான். அப்படிங்கப்போ என்னடா சத்தியம், என்ன ரெவலேஷன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு டீச்சிங் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி அப்படி தான் டீச் பண்ணாங்க. அதவே நாங்கள் அப்படியே ஆன்னு கேட்போம், என்னடா பைபிள் அப்பா யோவானுக்கு பாடுறா, இன்னைக்கு வரக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேவை பற்றி இவ்வளவு தெளிவாக, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி சத்தியத்தை கேட்டு படித்து எனக்கு 2வது வருஷம் டவுட் வந்துடுச்சு, நம்ம ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டோமான்னு. இது அடிக்கடி ஊழியர்களுக்கு வரும், இப்போ கூட வரும் சிலருக்கு. 40 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். வருமா வந்துச்சுன்னா சந்தேகம் வரும், காசு இல்லைன்னா சந்தேகம் வரும், நம்ம ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டோமான்னு. வீட்டு வாடகை கொடுக்கலைன்னா சந்தேகம் வரும், ஒருவேளை வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். 2 வருஷம் ஆச்சு, லீவில் வீட்டுக்கு வந்தேன். அப்போ வண்டலூரில் எங்கள் பாஸ்டர் சபையில் ஒரு மீட்டிங்கு. திருச்சியில் டிடி வின்சென்ட்னு ஒரு தீர்க்கதரிசி, நல்ல பிரசங்கி, அவர் வந்திருந்தார். அவர் வந்தவர் பாட்டெல்லாம் முடிஞ்சு பிரசங்கம் பண்ணணும். அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் பேசுகிறீங்களான்னு. இல்லை இன்னொரு பாட்டு பாடுங்க. ஒரு தம்பி வந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் இந்த இடத்துல உட்காருவான், இன்றைக்கி செய்தியே அவனுக்கு தானாரு. எங்கள் பாஸ்டர் யோசிக்கிறாரு, யாரா எல்லாரும் வந்துட்டாங்களா யாரான்னு. நான் வேகமாக வந்து அந்த இடத்துல உட்காந்தேன். எங்கள் பாஸ்டர் என்ன பார்த்தாரு, ஓ ராஜாவா அப்படின்ட்டு உடனே டக்குன்னு பாட்டை நிறுத்த சொல்லிட்டாரு டிடி வின்சென்ட்டு. பாட்டை நிறுத்த சொல்லிவிட்டு நான் செய்தி கொடுக்கணுன்னாரு. ஐயா கொடுங்க. அவ்வளவு செய்தி எனக்கு தான் கொடுத்தாரு. நான் 2வது வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்து முடித்து 3வது வருஷம் படிக்க போகலாமா வேண்டாமான்னு சந்தேகப்படும் பொழுது அப்படியே அழகாக பேசினார். எனக்கு முடித்த உடனே என்னை கூப்பிட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பையனை விட்டுறாதீங்க, இவன் ஒரு சரியான ஊழியக்காரனாக வருவான், இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இவனை நீங்கள் கூடயே வச்சுக்கோங்கன்னு அவருக்கு அட்வைஸு. ஆரம்பத்தில் எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆவானா, நீ வேலைக்கு போகலான்னு சொன்னதே அந்த புண்ணியவான் தான். அவர்கிட்டயே இவர் வந்து இவனை விட்டுறாதீங்கன்னா அவர் முழிக்கிறாரு மேலே கீழையும். என்ன கொடுமை தெரியுங்களா, நான் சென்னையில் பைபிள் ஸ்கூல் ஆரம்பித்தேன். எங்கள் பாஸ்டர் தான் முதல் ஸ்டூடெண்ட்டாக என்கிட்ட சேர்ந்தார். எனக்கு அது ஒரு பெரிய ஷாக் ஆகி போச்சு. ஐயா என்ன அப்படின்னு, ராஜா உங்ககிட்ட பைபிள் படிக்கணும்ல, ஆவியானவர் சொல்கிறாரா, உங்ககிட்ட பைபிள் படிக்கணும்ல. அவர் என்கிட்ட 2 வருஷம் படித்தார். எனக்கு ரொம்ப ஷாக். அது ஃபீஸ் கட்டி படித்தார், அதுதான் விசேஷம். ஏன்னா நிறையா பாஸ்டர் ஓசியில் தான் படிப்பாங்க, எங்கள் பாஸ்டர் ஃபீஸ் கட்டி படித்தார். நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, சின்னவன் 1000 சிறியவன், அதாவது யாருக்குள்ள என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு தானே தெரியும். இங்கே எத்தனை அணுகுண்டு உட்கார்ந்து இருக்குன்னு யாருக்கு தெரியும், எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார் என்று இப்போ உங்களுக்கு தெரியாது, இனி வருகிற காலத்தில் கட்டாயம் விளங்க போகலாம். நான் ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அதெல்லாம் ட்ரைனிங் பீரியட். கர்த்தருக்கு ட்ரைனிங் பீரியடு தாங்க அதிகம், யூஸ் பண்ணுறது கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் உபயோகப்படுத்துவதற்கு அதிகமான காலங்களை எடுத்துக்கொள்ளுகிறார், யூஸ் பண்ணுவதற்கு குறைஞ்ச காலங்களை எடுத்துக்கொள்ளுகிறார். 40 வருஷம் அரண்மனையில் படித்தா மோசே, எகிப்தியருடைய கல்வி சாஸ்திரங்களிலே பெரியவன். 40 வருஷம் அங்கே இருந்தான். 40 வருஷம் ஆடு மேய்க்கிற ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்தான். 40 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். தியரி ஈஜிப்டில் முடிஞ்சு ப்ராக்டிக்கல் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க வச்சார். படித்ததெல்லாம் மறந்தான். அவன் படித்த கல்வியை கொண்டு போய் ஆடுகள் மத்தியில் பேச முடியாது. என்ன அருமை குறும்பாடு, நீ ஏன் அங்கேயே நிற்கிறாய், தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், நீ இந்த பக்கம் வா அப்படின்னா ஆடு கேட்காது. ஆடுகிட்ட எப்படி பேசணும், ஹாய் பாபா லட்சுமி அப்படின்னா அப்படி பார்க்கணும், அப்படிதான் பேச முடியும். அந்த எகிப்தியருடைய கல்வி சாஸ்திரங்களை மறந்ததுனால, எஜுகேஷன் ஃபுல்லாக மறந்ததுனால
முச்செடியில் 80வது வயசில் கர்த்தர் தரிசனமாகும் பொழுது, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாதுன்னா 100% உண்மை. 100% உண்மை. மறந்துட்டான். 40 வருஷம் இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் வழி நடத்துவதற்கு 80 வருஷம் கர்த்தர் அவனை உருவாக்க வேண்டிய காலமாக இருந்தது. நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை யூஸ் பண்ணுறாருன்னு? இல்லை, உங்களை உருவாக்குறாரு. உங்களை யூஸ் பண்ணுற காலம் இனிதான் வருது. நீங்கள் செத்தவனை எழுப்பணும். நீங்களே செத்து தான் இருக்கிறீங்க. நீங்கள் சப்பானியை நடக்க வைக்கணும். அப்படின்னா ஒரு ஆமீன் வந்திருக்கணும். நீங்க குருடனை பார்க்க வைக்கணும். பவுலுடைய மினிஸ்ட்ரியை கொண்டு வரணும். பீட்டருடைய மினிஸ்ட்ரியை கொண்டு வரணும். அப்போஸ்தலர் கால ஊழியத்தை மறுபடியும் கொண்டு வரணும். இந்த பிரசங்கம் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிராக்டிக்கலா செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு கர்த்தருக்கு. அந்த நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டும். அதற்காக பல விதங்களிலே நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதுல ஒன்றுதான் இந்த சத்தியத்தை போதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருந்தது. நான் ஜெபம் பண்ண 25 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் சொன்னார், நீ டீச் பண்ணுறான்னு. நான் டீச் பண்ணால் எந்த பாஸ்டர் கேட்பாங்கன்னு கேட்டேன். எல்லா பாஸ்டரும் கேட்பாங்களா நீ பண்ணுறான்னு. ஐயோ நான் அதிகமாக படிக்கலை அப்படின்னேன். படிப்பே தேவையில்லைடா, பைபிள் போதுண்டான்னாரு. கர்த்தர் அப்படி தான் பேசுவார். நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன். 25 வருஷமாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மினிஸ்ட்ரியில் கன்வென்ஷன் போகிறத நிறுத்திட்டேன். பப்ளிக் மீட்டிங்கெல்லாம் இப்போ போகிறதில்ல. நிறைய பேசுவேன் பப்ளிக் மீட்டிங் கன்வென்ஷனில். எழுப்புதல் கூட்டமெல்லாம் சபைகளுக்கு போகிறதே இல்லை. சர்ச் மீட்டிங்கே போகிறதில்ல. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். ஒன்லி டீச்சிங். 10 ஊழியக்காரர் கிடைச்சாலும் திருப்தியாக பேசிக்கிட்டே இருப்பேன். சத்தியம் அவங்களும் எழுதி போக மாட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் வேதத்தை கற்றுக் கொடுத்தார் எனக்கு. நான் வேதம் படித்தேன். இன்றைக்கு 27 நாடுகளில் வேதத்தை நான் டீச் பண்ணி கொண்டு வரேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். நான் அந்த அடிப்படையில் அருமையான பாஸ்டர் ஜெபராஜ், அவர் பேர் ஜெபராஜ், என் பேர் ஜெபராஜா. ராஜா ஒத்தக்கால் போடணும். நான் புள்ளி இல்லாத ராஜா. பால் ஜெபராஜ், ஜோசப் ஜெபராஜா. அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப சீனியர். 1978 இருந்தே எனக்கு பால் ஜெபராஜ் நல்ல பழக்கம். அண்ணன் நான் நம்ம சின்ன பையன் ஊழியத்தில் படித்து 10ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது, உபாச ஜெபம் நடத்தும் பொழுது, குருசேடு நடத்துவாங்க. குருசேடு நடத்தும் பொழுது, பப்ளிக் மீட்டிங் எல்லாம் நடத்தும் பொழுது நான் ஹெல்ப்பாக போவேன். அப்படி தான் 2 பேருக்கும் பழக்கம். இன்றைக்கி வரைக்கும் அந்த அன்பில் நாங்கள் ஒன்றாக இருப்பது ஒரு பெரிய காரியம். கர்த்தருடைய பெரிய கிருபை அது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு ஸ்டடி எடுக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் கேட்டாங்கன்னா, முன்னாடி ஜனவரியே கேட்டாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், வர முடியலை. ஸோ அப்போ இந்த டேட் எனக்கு செட் ஆச்சு. சரி வாங்கன்னாரு. ஒரு ஸ்டடியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். கேள்வி வரும், தப்பு இல்லை, வரணும், கேள்வி கேட்கணும். நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கலாம். நான் பைபிளிலேருந்து ஆன்சர் பண்ணுவேன். சில உண்மைகள் வந்து நமக்கு பைபிளில் மறைக்கப்பட்டு இருக்குது. ஆவியானவர் தான் அந்த உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தணும். நம்ம கேட்டதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்காதீங்க. சில தப்பான காரியத்தை கூட நீங்கள் மனசில் வச்சுருக்கலாம். ஆவியானவர் உணர்த்துவாரானால் நம்ம சரி பண்ணிக்கணும், நம்ம திருந்திக்கணும். நம்ம இமேஜ் பாதிக்கப்படும். இல்லை நான் அப்படி தான் சொல்லிட்டேன் சபையில், நீ நான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய தப்பாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆவியானவர் சொல்லும் பொழுது நான் மாற்றியிருக்கேன். என் சபையில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நான் இந்த வசனத்தை நான் தப்பாக தான் பேசினேன், இன்றைக்கி தான் சொல்கிறேன், இந்த வசனம் இதுதான் கரெக்டு, நான் மாறி இருக்கேன் அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். எனக்கு எந்த ப்ரிஸ்டீஜ் எல்லாம் கிடையாது. சத்தியத்தை குழந்த மாதிரி படிச்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். நான் போர்டு வச்சு எழுதி போட்டு தான் டீச் பண்ணுவேன்.
ஸோ அதுக்குரிய சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லை, நான் அப்படியே போர்டு இல்லாமல் டீச் பண்ணலாம். இது பிரசங்கம் கிடையாது, டீச்சிங். பிரசங்கம்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நான் தப்பாக கூட சொல்லுவேன், நீங்கள் ஆமீன் தான் சொல்லணும். ஆமாம், சொல்ல மாட்டேன். தானியேலை கட்டி கொண்டு போய் அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள் அப்படின்னு சவுண்டாக சொன்னால் கூட பிரசங்கத்தில் ஆமென் ஹல்லேலூயா அப்படிதான் சொல்லணும். தானியேலை கொண்டு போய் அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க. அக்கினியில் போட்டது சாத்ராக் மேஷாக்கில் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. பிரசங்கத்தில் வேகத்தில் வரும், அப்படி உற்சாகத்தில் மாறி வரும். தானியேலுக்கு அப்படியே சாத்ராக்கு மாற்றி மாற்றி வரும். அதெல்லாம் ஆமீன் சொல்லி உற்சாகப்படுத்தணும். ஆனால் ஸ்டடி அப்படி இல்லை. ஸ்டடி நீங்கள் கையை தூக்கிற, நீங்கள் கேட்கணும், நான் சொல்லணும், நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். அதனால் அந்த மைண்ட் செட்டப்புக்குள்ளே உட்காந்துக்கோங்க. நான் பாஸ்டரு, நான்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. சில பாஸ்டர்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தப்பாகிட்டு அவமானம் ஆகிடுமோன்னு யோசிப்பாங்க. இதிலலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்கிறார் ஒரு வார்த்தை. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரனாக இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல், குமாரனுடைய சாயல், the image of his son. இயேசுவின் சாயலாக நம்ம மாறணும் அப்படின்னு நம்மளை பிதா முன்குறிச்சிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இயேசுவின் சாயலாக நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். பிதா விரும்புகிறாரு என்னுடைய குமாரனுடைய சாயலாக மாறணும் எல்லாரும். பிதா விரும்புகிறார். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு இயேசுவின் சாயலாக உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலையை அவர் தான் செய்கிறார், ஹோலி ஸ்பிரிட். அப்போ பிதாவுக்கு ஒரு சாயல் இருக்கு, குமாரனுக்கு ஒரு சாயல் இருக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு சாயல் இருக்கு. சாயல்னா என்ன? சாயல் தமிழ்ல சாயல், இமேஜ். சாயல்னா கேரக்டர்ஸ், குண லட்சணம், குண நலம், குண லட்சணம், கேரக்டர்ஸ். பிதாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, குமாரனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ பிதா என்ன விரும்புகிறாரு? என்ன மாதிரி மாற வேண்டாம். ஹோலி ஸ்பிரிட் என்ன விரும்புகிறாரு? என்ன மாதிரி மாற வேண்டாம். ரெண்டு பேரும் என்ன விரும்புகிறாங்க? இயேசுவை போல எல்லாரும் மாறட்டுமே. யாரை போல மாறட்டும்? இயேசுவை போல மாறட்டுமே. பிதாவும் விரும்புகிறாரு, ஹோலி ஸ்பிரிட் உங்களை உருவாக்குறாரு. யாருடைய இமேஜுக்கு ஈக்குவலாக உங்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க? இயேசுவின் இமேஜ் போல மாறணும். இப்போ மனுஷனை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1:26, 27, 28 படிச்சிங்கன்னா நமது சாயலாகன்னு, நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாக. ஆதாம் காடு மாதிரியே உண்டாக்கப்பட்டான். காடுக்கு இருக்கிற சாயல் தான் அவனுக்கு இருக்கும், கேரக்டர். அவருக்கு என்ன கேரக்டரோ அதுதான் ஆதாமுடைய கேரக்டர். அவர் ஹோலி, ஆதாமும் ஹோலி. அவர் நீதி, ஆதாமும் நீதி உள்ளவன். அவர் அன்பு, ஆதாமும் அன்பு. அவருக்கு நன்மை தெரியும், ஆதாமுக்கு நன்மை தெரியும். ஒரு சின்ன ரகசியம், அவருக்கு தீமையும் தெரியும், ஆதாமுக்கு தீமை தெரியாது. அதுதான் படைப்பில் இருக்கிற மகத்துவம். ஆண்டவர் நன்மை தீமை அறிகிறவராகவே இருந்தார். ஆதாமை நன்மை அறிந்தவனாகவே படைத்தார். அதுதான் இவ பிதா என்ன விரும்புகிறாரு? சே, எனக்கு தீமை தெரியும், தீங்கு தெரியும், தீமையும் தெரியும், தீங்கும் தெரியும். அது ஆதாமுக்கு என்ன செய்ய வேண்டாம்? தெரிய வேண்டாம். அவன் நல்லவனாகவே இருக்கட்டுமே, நன்மை செய்கிறவனாகவே இருக்கட்டுமே, அந்த பகுதியே வேண்டாம். சில தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, டேய்
நான் தான் தண்ணி அடிக்கிறேன், நீ அடிச்சிடாதரா. நான் தான் தம் அடிக்கிறேன், நீ செஞ்சிடாதரா. தகப்பனுக்கு என்ன குணம் பார்த்தீங்களா? தான் கெட்டு போவேன், ஆனா யாரு கெட்டு போக கூடாது? தான் பிள்ளை கெட்டு போக கூடாது. ஏங்க சாத்தான் ஏவாள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நீ தேவனை போல மாறிடுவ சாப்பிட்டீங்கன்னா. ஏன் தெரியுமா சொன்னா? நன்மை இப்போ உனக்கு தெரியும், இதை சாப்பிட்டு பாடுறா, தீமையும் உனக்கு தெரியும், காடு தீமையும் தெரியும், நன்மையும் தெரியும். இப்போ 3ஆம் அதிகாரம் 22 ஆதியாகம படிச்சீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பதான் ஒரிஜினல் காடுடைய இமேஜுக்கு வந்திருக்கான். நன்மை தீமை அறியத்தக்கவனாக ஆதாம் மாறிவிட்டான், நம்மளை போல மாறிட்டான்டா அப்படிங்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ எல்லாரும் மல்கியாவுக்கு அந்த பக்கம் யோசிக்கணும், மல்கியாவுக்கு இந்த பக்கம் யோசிக்கவே கூடாது. இப்போ எல்லாம் ஆதியாகமம் டு மல்கியா வரைக்கும் இப்போ யோசிக்கணும். நான் சொல்கிறத எல்லா மனிதர்களும் நன்மையும் செய்தார்கள், தீமையும் செய்தார்கள். பழைய ஏற்பாட்டை பாருங்க, நன்மையும் செய்தார்கள், தீமையும் செய்தார்கள். ஏன்? அவர்கள் சாப்பிட்டது அப்படி. ஆதாம் வழி எல்லாருமே பாவிகள், ஆதாம் மூலமா எல்லாருமே அநீதிமான்கள், ஆதாம் மூலமா பிறக்கிற அத்தனை பேரும் பாவியாகவே பிறந்தார்கள். ஆகவே சில நேரங்களிலே நன்மை செய்தார்கள், பல நேரங்களிலே தீமை செய்தார்கள், முழுக்க முழுக்க தீமையை செய்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, பூமி அக்கிரமத்தில் நிரம்பி இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு பூமியிலே தான் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டு எல்லாரையும் நிக்கிரகம் பண்ண போறேன்னாரு. அத்தனை பயல்களும் 2000 வருஷம் ஆச்சு. ஆதாம் படைக்கப்பட்டு 2000 இயர்ஸ் ஆண்டவர் எல்லாரையும் ஜலப்பிரளயத்தில் அழிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன? மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. சிறு வயது முதற்கொண்டு அவன் தீமை செய்கிறவனாய் வளருகிறான். அழிச்சிட்டார். நோவா ஃபேமிலியில் 8 பேரை மட்டும் வச்சுக்கிட்டாரு. ஏதோ சின்ன நன்மை செஞ்சான், கர்த்தருடைய கிருபை. அந்த 8 பேர் மூலமாக ஜெனரேஷன் பெருகுது. ஆனாலும் எல்லாரும் தீமை தான் செஞ்சான். காடு தன்னை எப்படி காட்டுறாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தண்டனை, அதாவது மன்னிப்பு இல்லாமல் தண்டிக்கிறவராகவே தன்னுடைய சாயலை பிதா வெளிப்படுத்துகிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட். நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு நூற்றுக்கணக்கான வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். பிதாவிட்ட மன்னிப்பே கிடையாது. தப்பு பண்ணால் தண்டனை மட்டும்தான். ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் நீங்கள் அங்கே தான் நிற்கணும். நான் சில ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் நீங்கள் அதை புரட்டி பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை, குறிப்பிட்ட சில வசனங்களை வாசிக்கணும். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். நீங்க எழுதுறதா இருந்தால் உங்க நோட்டில் எப்படி எழுதணும்? பிதாவாகிய தேவன் மன்னிப்பில்லாமல் தண்டிக்கிறவர். ஸோ மன்னிப்பே அவர்கிட்ட கிடையாதுங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் மன்னிப்பே கிடையாது. நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்படியே 1-2 கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சபைக்காக கர்த்தர் அதை செஞ்சுருப்பார். பிற்காலத்தில் வருகிற சபையை மனதில் வச்சு அதை செஞ்சுருப்பார். தாவீதுக்கு செஞ்சார். பிற்காலத்தில் வருகிற சபைக்காக தாவீதின் நிழலாக வைத்து செய்தாரை தவிர ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக பிதாவுடைய சாயல் என்ன தெரியுங்களா? மன்னிப்பில்லாமல் தண்டனை. காடு தீமை செய்வார்னா நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ 20ஆம் வசனம் கவனிங்க பார்ப்போம். 20ஆம் வசனம்.
கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து நிர்மூலமாக்குவார். கர்த்தர் தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். கர்த்தர் தீமை செய்வார். இந்த மாதிரி வசனம் ஒரு 100 வசனம் இருக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. கர்த்தர் தீமை செய்வார். அவர் எரிச்சல் உள்ளவர், பயங்கரமான கோபக்காரர், உக்கிரகமான கோபக்காரர். எரேமியா 10:10 அவர் கோபத்தினால் பூமி அதிரும். கோபத்தினால பூமியை அதிரும். நாகும் 2:2 அவர் உக்கிரக கோபம் கொள்ளவர், உக்கிரகமான கோபக்காரர். அவர் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன். யாத்திராகம புஸ்தகம் 20:5 அவர் பயங்கரமுள்ள எரிச்சல் உள்ள தேவன். அவர் தீமைக்கு தீமையை சரி கட்டுகிற தெய்வம். தீமை செய்வதற்காகவே என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமோஸ் 9:4 நான் இந்த எருசலேமுக்கு தீமை செய்வேன். ஆமோஸ் 8:2 வசனம் நான் தீமை செய்கிறவராகவே இருக்கிறேன், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். அழகா எழுதுறார் 8. நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் உங்களுக்கு தீமை செய்வேன். நீ எதை விளைக்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன். நீ விக்கிரகத்தை வணங்கி ஆராதனை செய்து என்னை கோபம் ஊட்டினால் நான் உன்னை இருபொருளாக்கி விடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன். நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிதாவின் சாயல் எப்படி தெரியுமா தெரியும்? பயங்கரமானவராக காட்டுவார் தன்னை. நான் சில சம்பவங்களை சொல்கிறேன், யோசிங்க. சோதம் குமாராவை மன்னிச்சாரா அழிச்சாரா? எஸ் ஆர் நோ? அழிச்சார். சரி, வனாந்தரத்தில் விடுதலையாகி வந்த இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்கவில்லை, அழிச்சாரா மன்னிச்சாரா? விசுவாசியாத எல்லாரும் என்ன செஞ்சு போட்டாரு? அழிச்சிட்டாருன்னு யூதா 1:5 எழுதுறாரு. விசுவாசியாத அத்தனை 6 லட்சம் பேரையும் அழிச்சிட்டாரு. அங்க நோ மன்னிப்பு. சரி, இந்த வனாந்தரத்தில் மோவாப்பிய பெண்களோடு இஸ்ரவேலர்கள் வந்து விபச்சாரம் பண்ணாங்களே, என்னாகமோ 25:9 24,000 பேர் வாதையில் செத்தார்கள்னு எழுதியிருக்க. மன்னிச்சாரா அழிச்சாரா? அழிச்சார். எல்லா சம்பவங்களையும் கவனிச்சு பாருங்க. சரி, தாவீது தான் அந்த ஆர்மியை எண்ணுனது யாரு? தாவீது. எவ்வளவு ஆர்மி இருக்கு? யோவாபு சொல்றான், ராஜாவே நீங்க கவுண்டிங் எல்லாம் பண்ண வேண்டாம், இன்னும் அநேக ராணுவ வீரர்களை தேவன் தருவார், நீங்க என்னாதீங்க என்றா லக்கம் பாடுறா அப்படின்னா. 2 சாமுவேல் 24:1 24 படிச்சீங்கன்னா அங்கே தேவ தூதன் இறங்கி தன்னுடைய கரத்தை நீட்டும் பொழுது எல்லாரும் செத்துக்கிட்டு கிடந்தாங்க, அழிஞ்சாங்க. தாவீது முட்டி போட்டு அழுகிறான், நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, அப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறான். பலிபீடம் கட்டி பலி செலுத்தாண்டு போயிட்டு அழிச்சார். இஸ்ரவேலர்கள் அழிச்சார். யூதா கோத்திரத்தை அப்படியே கொண்டு போய் பாபிலோன்ல போட்டார். ஒரு பயலுக்கும் மன்னிப்பு கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு விரோதமாய் சல்மானாசாரை எழுப்பினார் கர்த்தர். அசீரியா ராஜா வந்தான். அழகா எழுதியிருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 16 20 வரைக்கும் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 17 20 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஓ முகத்திலேயே முடிக்க மாட்டேன், நீ என்னைய விட்டுட்டு அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய தேவர்களுக்கு காவடி எடுத்து அந்நிய தேவர்களுக்கு நெருப்பு மிதித்து நீ வந்து ஜோசியம் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு விரோதமாய் நீ தீமை செய்து கொண்டு இருக்கிறாய். இஸ்ரவேலே, என் முகத்துக்கு முன்பாக உன்னை நான் துரத்தி விடுவேன். வேர்ல்டு ஃபுல்லாக செதறடிச்சிட்டான். யாரு? அசீரியா ராஜா சல்மானாசார். யாரை? இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரத்தை வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டாங்க. மன்னிப்பு கிடையாது. நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஃபுல்லாக படித்தீங்கன்னா மன்னிப்பே இல்லாத தண்டனை தான் பிதாவின் சாயல். சரி, பிதாவுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கொடுத்த பிரமாணத்தை படிக்கிறீங்களா? எவ்வளோ அழகான பிரமாணம் பாருங்கள்.
யாத்திராகம புஸ்தகத்தில் ஒரு 2 படிச்சுட்டு நம்ம குமாரனுடைய சாயலுக்கு போயிடுவோம். யாத்திராகமம் 21 அதிகாரத்தில் 23 கொஞ்சம் அப்படி பாருங்க பார்ப்போம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வேறு தேசம் உண்டானால் சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் ஜீவனுக்கு ஜீவன். அடுத்து கண்ணுக்கு கண் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாத்திரத்துக்கு விளையாட்டு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காலுக்கு கால் காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு அடுத்து காயத்துக்கு காயம் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி பழி கொடுக்க வேண்டும். பழி கொடுக்க வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக கண்ணம் படிச்சு முடிக்க அவனை விடுதலை பண்ணி விட வேண்டும். ரொம்ப கண்ணுக்கு கண்ணாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன். நீங்க இந்த பிரமாணத்தை எல்லாம் பாருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு அடிக்கு சாவுக்கு ஜீவனுக்கு நல்லா இருக்குல்ல? ஒன்ன ஒருத்த அடிச்சா மன்னிக்கணுமா அடிக்கணுமா? மன்னிக்கணுமா? பிதாவுடைய ஸ்டைல் பாருங்க. என்னுடைய வழியே தனி வழி. பிதாவுடைய ஸ்டைல தான். பிதா எப்படி தன்னை காட்டுறாரு பாருங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இதே நீங்க லேவியராகமத்திலும் படிக்கலாம். அவங்க பயங்கரமா எழுதியிருக்கு. இன்னும் லேவியராகம புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 13 அப்படியே தொடர்ச்சியா அந்த பிரமாணம் இருக்கும் பாருங்க. பிதாவுடைய பிரமாணம் இதே தான். தழும்பு உண்டானால் அவனுக்கு நீ தழும்பு உண்டாக்கு. கையை வெட்டினா கையை வெட்டு, வெற வெட்டினா வெற வெட்டு, நாக்க அறுத்தா நாக்க அறுத்துரு. ஒன்னு மொட்டை அடிச்சா நீ மொட்டையை அடி. அவனை ஒன்னு நிர்வாணமாக்கினா அவனை நிர்வாணமாக்கு பப்ளிக்ல. இன்னைக்கு அந்த பிரமாணம் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எவனாச்சும் அடிப்பானா சபையை? இல்லை சபை எவனாச்சும் கை வைப்பான்? ஒரு பேர் என்ன செய்ய மாட்டான். டேய் நம்மளை விட இவங்க நல்லாவே அடிக்கிறாங்கடா. டேய் நம்ம கையை தூக்குனா அவன் அருவாளை தூக்குறான்டா. டேய் கிறிஸ்தவோட பக்கமே போயிடாதுங்கடா சாமி, கிறிஸ்தவன் ரொம்ப மோசம்டா அப்படின்ட்டு பயந்து போயிடுவான். என்ன பண்ணுறது? பிதாவின் சாயல் நமக்கு தான் இல்லையே. அவருக்கே விருப்பம் இல்லையே. அவருக்கே என்ன விருப்பம் இல்லை தெரியுமா? என்ன மாதிரி மாறாதுங்கடா, என்ன மாதிரி வேண்டாம் சாமி, என்ன மாதிரி வேண்டாம், எல்லாம் இயேசுவின் சாயலுக்கு மாறுங்கப்பா. எல்லாம் யாருடைய சாயலுக்கு மாறுங்க? இயேசுவின் சாயல். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாமா? இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்துக்குள்ளே தான் இப்போ நீங்கள் நிற்கணும். நீங்கள் நிருபத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுவின் சாயல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதற்குள்ளதான் நீங்கள் இயேசுவை பார்க்கணும். நிருபத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. நிருபத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இங்கே 4 நில்லுங்க. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் மிகுந்த கோபக்காரன். நான் கேட்குறேன், கோபத்துக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. கொடுங்க எல்லாருக்கும். சாந்தம். கோபத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாந்தம். படிங்க மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமா இருக்கிறேன். இயேசுவின் சாயல் என்ன தெரியுங்களா? சாந்தமும் மனத்தாழ்மை. எங்கேயாச்சும் நீங்க இந்த 4 புஸ்தகத்துல இயேசு கோவப்பட்டாரு, இயேசுவுக்கு எரிச்சல் வந்துச்சு, இயேசுவுக்கு பொறாமை வந்துச்சு, இயேசு எல்லாரையும் அடிச்சாரு, இயேசு எல்லாரையும் பயங்கரமா பாதித்தாரு, துன்பப்படுத்தினாரு, தீமை செஞ்சாரு, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால? இயேசு கிறிஸ்து அடிச்சாரு சொல்வீங்க. யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தான் ஞாபகம் வரும். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி தேவாலயத்துக்கு போறாரு, யாரையும் அடிக்கல. அடிக்காதவரை போய் அடிச்சாரு. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க ஜீசஸ?
ஏங்க அப்படி அடிக்கிறவரா இருந்தா சிலுவையில் அவர் அடிச்சாங்கல்ல, அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? தலையில கொட்டினாங்கல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? தாடியை பிடிச்சி இழுத்தாங்கல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? சும்மாவே தேவாலயத்தில் இருக்கிறவனை அடிக்கிற கேரக்டர் இருந்தா சிலுவையில் உபத்திரவப்படுத்தினவனை சும்மா விட்டுருப்பாரா? அவரே என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப நான் ஜெபம் பண்ணா லேகியோன் இறங்குவான். 6000 ஒரு லேகியோன்னா 6000. அது ஆர்மியினுடைய கவுண்டிங். அது அப்படியானால் நான் இப்போ ஜெபம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதனும் இறங்கி உலகத்தையே தும்சம் பண்ணிருப்பாங்கடா, சும்மா ஒண்ணுக்கெல்லாம் ஆக்கியிருப்பாங்கடா. எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறவனுக்கு தன் தாடையை, இப்படி இழுக்கிறவனுக்கு தாடியை, கொற்றவனுக்கு தலையை அப்படியே சாந்தமாக கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஆட்டுக்குட்டியை பாருங்க, வெட்டுறதுக்கு கூட்டு போவாங்கல்ல ஆட்டுக்குட்டி, அப்படி ஜாலியாக வரும். எங்கேயோ அமெரிக்கா டூர் போகிற மாதிரி வரும் ஜாலியாக. மாலையை போடுவாங்க, ஆஹா சூப்பர், என்ன மாதிரி மாலை பொட்டு வைப்பாங்க, சந்தனம் பூசுவாங்க, மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. இந்த கழுதுக்கு தெரியாது, ஆளுக்கு. இதை நீங்கள் சிங்கத்தை பண்ண முடியுமா? சிறுத்தையை பண்ண முடியுமா? பக்கத்தில் போக முடியுமா? இல்லை கழுதையை பண்ண முடியுமா? கழுதை உஷாராயிடும், என்னமோ பண்ணுறாங்க, உஷாராயிடும். ஆனால் ஆடு பாருங்க, அவ்வளோ ஒரு பேந்த, அவ்வளோ ஒரு இன்னசென்ட் பேதை. அது வாட்டுக்கு போகும். கழுத்துக்கு முன்னாடி அருவாளை தூக்குனா கூட யாரையோ வெட்ட போகிறாங்க போலுக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கழுத்தை தான் போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவு கூட இருக்கு. அவ்வளவு சாஃப்ட் கேரக்டருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில். அவ்வளவு சாஃப்ட்டுங்க. அவருக்கு எங்கேயாச்சும் கோபம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த தேவாலயத்தில் போய் புறா விற்கிறவனை தள்ளி விட்டு, காசுக்காரன் பலகையை கவுழ்த்து விட்டு, ஆடு மாடு விற்கிறவனெல்லாம் எடுத்துகிட்டு போங்கடா, டேய் பிதாவுடைய தேவாலயத்தை வீட்டை நீங்கள் வியாபார வீடாக மாற்றினீங்கடா, கல்லர் குகையாக மாற்றினீங்க, தயவுசெய்து இடத்த விட்டு போயிருங்கன்னு சொன்னார். அது கூட ஏன் தெரியுமா சொன்னார்? வேத வாக்கியம் நிறைவேற. சங்கீத புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, பக்தி என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் தன்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிற அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக செஞ்சாரை தவிர அவர் கோபமே இல்லைங்க, சார்ந்த சொருவிங்க. அதனால தாங்க அவருடைய பிரமாணத்தை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? அவருடைய பிரமாணத்தை எப்படி படிக்கிறீங்க? பிதாவுடைய பிரமாணம் படிச்சீங்கல்ல, அது என்ன ஸ்டைலில் இருந்தது? ஜீசஸுடைய பிரமாணம் என்ன ஸ்டைலில் இருக்குது பார்க்குறீங்களா? மத்திய 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 39 உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இடது கன்னத்தை காட்டு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உன் வஸ்திரத்தை விட்டுவிடு, உன்னை 1 மைல் தூரம் அழைத்தால் 2 மைல் தூரம் போ. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் யாருக்கு விரோதமாகவும் செய்யாதிருங்கள். ஜீசஸுடைய பிரமாணத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்குமா? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு? வெட்டு ஒண்ணுனா துண்டு 2 வாடா பார்த்துக்கலாம், இது பிடிக்குது. இவன் குமாரனுடைய சாயல் என்ன? உன்னை ஒருத்தன் தூஷிக்கிறானா தொடச்சிட்டு போடாங்கிற, உன்னை அடிக்கிறானா பொறுத்துட்டு போடாங்கிறார். அதனால தானே நம்மளை அடிக்கிறான். இப்ப நம்ம யாருடைய சாயல்ல உட்கார்ந்துருக்கோம்? யாருடைய சாயல்ல ஊழியம் செய்யறோம்? அதனாலதான் இப்ப எல்லாரும் நம்ம மேல என்ன செய்யறான்? ஏறி மிதிக்கிறான், மேயிறான். ஏன்? வேற வழி இல்லை. ஏசுனாரே சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு என்ன உண்டு? உண்டு. சைலண்டா போயிடுறாங்க. சைலண்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா, நான் மட்டும் மாவனை ரட்சிக்க போறேன். ஆமா. இப்ப கூட பாஸ்டர்மார்கள் எல்லாரும் ஏன் தெரியுமா அமைதலா இருக்கிறாங்க? தாம் பேரு கெடுக்கிறதுக்காக அல்ல, ஏசுனார் பேர் கெட்டுடுன்னு பாக்குறேன். இல்ல, நீ தனியா வா வச்சுக்கிறேன்.
நான் யார் தெரியுமா? ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி ரவுடி தான்டா. டேய், நானும் ரவுடி தான் ஏன்டா நீ சொல்ற? உன்னை விட நான் பெரிய ரவுடிடா. ஃபுல் மம்புல வாழ்ந்தவன்டா. பாக்கெட்டா ஊதி தள்ளவன். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? கிறிஸ்தவனா இழிச்சா வாயனா அது வேற ஆளப்பாரு. நான் அப்படி கிடையாது. தனியாக கூட்டு போய் பாஸ்டர்ஸ் இப்படி மிரட்டிருக்கிறாங்க. பப்ளிக்கில் மறட்டினா பேர் கட்டுடும், ஏசுனார் பேர் கட்டுடும். நான் கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குடிகாரன் வாசலில் நின்று ஆடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சபைக்காரங்கெல்லாம் திரும்பி பார்த்தாங்க. ஒரு பாஸ்டர் போனார். என்ன சொன்னாருன்னு தெரில. அவர் வந்து உட்காந்துட்டார். அவன் மறுபடியும் ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பாஸ்டர் போனார். அவர் என்ன சொன்னாருன்னு தெரில. அவர் வந்து உட்காந்துட்டார். அவன் ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பாஸ்டர் போனார். வந்து உட்கார்ந்தாரு. அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் கடைசி வரைக்கும் வரல. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னோட 2 பாஸ்டர் போய் தடுத்தாங்க. ஆடிக்கிட்டு இருந்தான். 3வது இந்த பாஸ்டர். நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இதை கவனிக்கிறேன். நான் பிரசங்கம் முடிச்ச உடனே அந்த 3வது பாஸ்டர் தனியாக கூப்பிட்டேன். ஐயா, நீங்கள் போனதுக்கப்புறம் அவன் வரவே இல்லையே, என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் எழுதிமா சொன்னார், அவங்கெல்லாம் அவங்க ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க பாஸ்டர், நான் என் ஸ்டைலில் சொன்னேன். உன் ஸ்டைல் என்னடான்னு கேட்டேன். தனியாக கூட்டு போனேன். டீ செடி, அங்கெல்லாம் எஸ்டேட்டு தானே ஊட்டியில். டீ செடிக்கு உள்ளே கூட்டு போய் வச்ச ஒன்று இன்னும் அடிக்கிறேன். நான் கொன்றுவேன். இனி சர்ச்சு வாசல்ல உன்னை பார்த்தேன் கொன்றுவேன். நான் போற சாமி அப்பக்கப்ப பிதாவின் சாயல் வருது அவருக்கு. நம்ம குமாரனை போல ஊழியர் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பாஸ்டர் நீங்க கோபப்படுத்தி பாருங்க, ரொம்ப அமைதியா இருப்பாரு. அளவுக்கு மீறி தன்மானம் பாதிக்கிற அளவுக்கு கோபம் வந்தா அவர் பிதாவின் சாயலுக்கு மாறுகிறார். அது வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். என்ன சொல்றாரு? அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். முதல்ல அடிச்சிரு, அப்புறம் மன்னிப்பு. நோ நோ. எங்கேயாச்சும் இயேசுக்கு கோபம் வந்துச்சான்னு நானும் பைபிள் படித்தேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அலசி பார்த்தேன். ஒரு இடத்துல வந்துச்சு கோபம். ஒரு இடத்துல வருது கோபம். மனுஷன் தானே அவரு. மனுஷனா வந்து தானே நமக்கெல்லாம் சாட்சியா வாழ்றாரு. நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு இயேசு முன் உதாரணம் தானே. ஆகியனால மார்க்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவருக்கு கோபம் வருது. படிங்க பார்ப்போம். இப்ப இயேசுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் இருக்கு பாருங்க. ஏன்னா மாம்சம் தானே. கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து இப்ப என்ன கிரிய பாருங்க, ரியாக்ஷன். எப்பவுமே ஒரு கோபம் வந்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். கோபத்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும். கோபத்துக்கு ஒரு விளைவு இருக்கும். இப்ப இவருக்கு கோபம் வருது. சுத்தில இருக்கிறவங்கள பாக்குறாரு. என்ன பண்றாரு? அந்த மனுஷனை நோக்கி கையை நீட்டு என்றார். அவனுக்கு ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை சூம்பின கை இப்படி இருக்கு. நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுகமாயிற்று. இயேசுவுக்கு கோபம் வருது. தீமை செய்யல, நன்மை செய்தார். பிதாவுக்கு கோபம் வந்தா தீமை செய்தார். பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு கோபம் வந்துச்சு, நன்மை செய்தார். எப்படி நீங்க ஜீசஸுடைய சாயலா மாறணும்? கோபம் வருதா? நன்மை செய். யார் மேலேயாச்சும் கோபம் வருதா? நன்மை செய். பாவம் செய்யாது. என்ன செய்? நன்மை செய். இப்ப எனக்கு பால் ஜெபராஜை பார்த்தா கோபம் வருதுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும்? பாஸ்டர், பாஸ்டர், எனக்கு உங்க மேல கோபம் வருது பாஸ்டர், எனக்கு பிடிக்கல பாஸ்டர், ஒரு நன்மை பாஸ்டர். உங்களை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர். இப்படி கோபம் வர வர உங்க மேல கோபம் வருமா? இல்ல, இப்படி செய்ய ஆரம்பிச்சா அடுத்த ஆள் மேல கோபம் வராது. ஏன்னா கோபம் வர வர நீ நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன வராது? ஏன்னா நன்மை செய்ய செய்ய காலியாகிட்டே இருக்கு. அப்ப காலியாக காலியாக
கோபம் என்ன செய்யாது? வரவே வராது. உங்களுக்கு கோபம் வருதா? செயினை கட்டி கொடு. கோபம் வருதா? யாருக்கு? மாமியாருக்கு மேல கோபம் வருதா? மாமி இந்தா வளையன், இந்தா வாட்சி, செயின் இந்தா. மாமி எனக்கு கோபம் வருது. ஐயோ உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதே, என்ன செய்யணும் என்ன செய்யணும், ஐயோ என்ன செய்யணும்னு தெரியலையே, இந்தா என் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ. இப்ப சொல்லுங்க, கோபம் வருமா? கோபம் வந்தா நன்மை செய்யும். ஊழியர்களுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஊழியத்துல ஊழியக்காரர் இயேசுவின் சாயல் முக்கியம். ஆமென். இன்னைக்கு இயேசுவின் சாயல் இல்லையே. இயேசுவின் சாயல் என்ன? கொடுக்கிறது. இயேசுவின் சாயல் என்ன? கொடுக்கிறது. வலது கை கொடுக்கிறது, அமுக்கி சரிந்து விழும்படி போடணுமா? அப்படம் கொடுங்கள். ஏங்க பிலிவருக்கு தானங்க நம்ம பிரசங்கம் பண்றோம். ஏன் அந்த வசனம் நமக்கு கிடையாதா? நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் போய் உட்காருவேன். அன்னைக்கு காணிக்கை எடுப்பாங்க. 10 ரூபா போட்டேன். நான் சொல்றது ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னேன். ஒரு பிச்சைக்காரன் வந்தான். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. தம்பி ரொம்ப பசிக்குது, யாச்சும் உதவி செய்ப்பான்னா. பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி பெரிய ஆள், வயசு பெரிய மனுஷன். எனக்கு மனசு ஆடி போச்சு. 10 ரூபா கொடுத்தேன். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். இதுக்கு இல்லை, வழக்கமான ஜெபம். நைட்டு ஆவியானவர் பேசினார். ஏண்டா தேவாலயத்தில் நான் கேட்டாலும் 10 ரூபா கொடுக்குறேன், பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரன் கேட்டாலும் 10 ரூபா கொடுக்குற. நீ பிச்சைக்காரனை கடவுளா நினைக்கிறியா, இல்லை கடவுளை பிச்சைக்காரனா நினைக்கிறியா? எனக்கு மண்டை குழம்பிடுச்சு. ஐயா ஆண்டவரே என்னையா சொல்றீங்க? என்ன இல்லை, நீ அவனை கடவுள்னு நினைச்சு 10 ரூபா கொடுத்தியா, இல்லை என்ன பிச்சைக்காரன் நினைச்சு எனக்கு 10 ரூபா கொடுத்தியான்னாரு. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு. இனிமேல் இந்த 10 ரூபா போடுறத விட்டுடு. 10 ரூபா போடுறத விட்டுடு. ஒரு தீர்மானம் பண்ணுனாரு. நான் தீர்மானம் பண்ணேன். 100 ரூபா போடுவேன்னு தீர்மானம் பண்ணேன். அன்னையிலிருந்து 100 ரூபா தாங்க காணிக்க போடுவேன். 50 ரூபா கூட போட மாட்டேன். 100 ரூபா இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துப்பேன். 100 ரூபா போட்டேன். அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணேன். எந்த மீட்டிங்கில் போய் உட்கார்ந்தாலும் 500 ரூபா போடுவேன். 500 ரூபாய்க்கு குறைவா காணிக்க போடவே மாட்டேன் தீர்மானம் பண்ணேன். 500 ரூபா போட்டேன். இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா அதான் பெரிய நோட்டு. 2000 நோட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணியிருப்பேன். 2000க்கு குறைவா கர்த்தருக்கு என்ன போட மாட்டேன். ஆனால் பெரிய நோட்டு நம்ம ஊரில் எது? 500. இன்னைக்கு வரைக்கும் 500 தாங்க எல்லா மீட்டிங்கிலும் உட்காந்து காணிக்க போடுறேன். இல்லைன்னா போடாதேங்கிறேன். அது என்ன, இந்த ஊழியக்காரர் வந்து கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் யார் கொடுக்கறதுங்க? ஏங்க பாஸ்டர் எப்படிங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துறாரு, எல்லாருக்கும் பஸ் பேர் கொடுக்குறாரு, சாப்பாடு போடுறாருன்னு கேட்டேன். எனக்கு அந்த விஷயத்தில் பொறாமையாக இருந்துச்சு இவரை பார்க்கும்போது. நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இவருக்கு ஏதோ இங்கிலாந்தில் இருந்தோ இல்லைன்னா கனடாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ எவனோ பைப்பை திறந்து விட்டுருக்காங்க போலுக்கு. அங்கேருந்து டாலராக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொட்டிக்கிட்டு இருக்கு போலுக்குன்னு. அவன் பையன் இஸ்ரேல்கிட்ட கேட்டேன், என்னப்பா டேடி இப்படியெல்லாம் செய்கிறாரு எப்படின்னா, ஐயோ நீங்கள் அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, ஐயோ அது பெரிய கூத்து, எனக்கே ஒரு 15,000 தான் சம்பளமே கொடுக்குறாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் காணிக்கை கிடைக்குதோ அவ்வளவையும் சேர்த்து வச்சு இந்த ஊழியக்காரர்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு வசனத்தையும் சொல்லி காசையும் என்ன செஞ்சிடறாரு, சாப்பாடு போட்டு செலவு பண்ணிடுறாருன்னு. எனக்கு இவரை பார்த்தா பொறாமையா இருந்துச்சு. அதாங்க ஊழியம். நீங்க எந்த அளவினால அளந்து பழகுறீங்களோ அந்த அளவுல உங்களுக்கு என்ன செய்யப்படும். போன வாரம் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் கட்டு, லைட்டும் இல்லை மைக்கும் இல்லை. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏங்க அந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருக்குதான்னு. ஏன்னா இன்வெர்ட்டர் இருந்தால் என்ன எரியும், லைட் எரியும். ஒரு மைக் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னாங்க. ஏன் அது கூட வாங்கக்கூடாதான்னு? அந்த அளவுக்கு வசதி இல்லை பாஸ்டர் யாரும். அந்த ஜனங்கள்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் இன்வெர்டர் வாங்குறதுக்கு நான் $100 தர்றேன்னு டக்குன்னு $100 எடுத்தேன். என்கிட்ட இந்தியன் மணி இல்லை, டாலர் இருந்துச்சு. இதை முன்பணமாக கொடுக்குறேன்ட்டு $100 கொண்டு போய் பாஸ்டர் கொடுத்தேன். விசுவாசிகள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதம் ஒரு இன்வெர்டர் வாங்கி சபையில் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். ஜெபமே பண்ணாத என்ன, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இன்வெர்டர் தாரும் ஆண்டவரே. $1 ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு ஜெபமே தேவையில்லை, ஓடி ஒரு ஜெபமே. இந்த விசுவாசிகள் ஜெபமே பண்ண சொல்லாதீங்க, கிரியை செய்ய சொல்லுங்க. இந்த ஜெபத்தெல்லாம் நிறுத்துங்க, கிரியை செய்ய சொல்லுங்க. இதுக்கு ஜெபம் பண்ணியே ஊரை ஏமாத்துதுங்க. பாஸ்டர் ஒரு தேவையை சொன்னாருன்னா உடனே ஜெபம், ஆண்டவரே நீங்க அப்பா இதை தருவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த குதிக்கிறதெல்லாம் வேண்டாம், கலட்டி கொடு, வாங்கியாச்சு. ஹல்லேலூயா. கலட்டி கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சாச்சு? இதுக்கு எதுக்கு ஜெபம்? இதுக்கு எதுக்கு ஜெபம்னு? ஜெபமே வேண்டாங்கிறேன். இருக்கிறத கொண்டா. அந்திரேயா போய் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரையும் அனுப்பி விடுங்க, சாப்பிடணும், டயர்ட் ஆகிடுவாங்கன்னு சொன்னான். ஜனங்க டயர்டு ஆவாங்கன்னு சொல்ல அந்திரேயா. அவன் பாஸ்டர் இல்லையா? எல்லா மீட்டிங்லையும் பாஸ்டருக்கு தான் முதல்ல பசிக்கும். டயர்டே பாஸ்டருக்கு தான். ஒரு விசுவாசி கூட வசனம் கேட்பான், பாஸ்டர் கேட்க மாட்டார். பாஸ்டர் டயமான உடனே டக்குன்னு எழுப்பி போகலாமா உட்காரலாமா அப்படி தான் யோசிப்பார். அந்திரேயா அப்படி தான் வந்தான். ஆண்டவர் நோஸ் கட் கொடுத்தாரு. ஏன் நீயே கொடு, நீயே கொடுன்னு உடனே எங்கடா நம்ம பாக்கெட்டில் கை வைக்கிறாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சிருக்கு, நம்ம பாக்கெட்லேயே கை வைக்கிற. சைலண்டாக போய் உட்காந்துட்டான். உட்கார்ந்தா ஒரு சின்ன பையன் பக்கத்தில் உட்காந்துட்டான், மூக்கில் மீன் வாசனை. என்னடா இந்த கூட்டத்தில் ஒரு மீன் வாசனை? இழுத்தான் மூக்கை, கரெக்டாக கண்டுபிடிச்சான். டேய் உன் பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க? அங்குள் சும்மா இருக்கு அங்குள். சொல்லு என்ன வச்சுருக்க? அது எங்கள் மம்மி 5 அப்போ 2 மீன் கட்டி கொடுத்தாங்களா. இயேசுனார் ரொம்ப நேரம் பேசுவார்ரா, கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பசி வந்தால் எடுத்து சாப்பிட்டுக்கூடான்னு சொல்லி கொடுத்தாரு அங்கிள். நான் இயேசுனார் பிரசங்கத்தில் அப்படியே மறந்து போயிட்டேன் அங்கிள். சாப்பாட்டையே மறந்துட்டேன் அங்கிள். எப்படி அங்கிள் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? அதான்டா பாஸ்டர். பாஸ்டர்னா என்ன நினைக்கிறேன்? அதான்டா பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவ. எறா வெளியே அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், பிரசங்கம் கட்டாயிரும். எறாச்சி எறா, நாங்கள் கேட்காத பிரசங்கம்மா. நாங்கள்லாம் இயேசுனார் கூடியே இருக்கிறோம்டா. நீ இன்னைக்கு தானே வந்திருக்க. நான்லாம் நிறைய கேட்டேன் அவர்கிட்ட. எடு வெளியே எடுத்து கொடுத்துட்டான். அவனுக்கு பார்த்தா 5 அப்போ 2 மீன். அவனுக்கு கரெக்டாக இருக்கும், சின்ன பையனுக்கு. பசிக்கு அந்திரேயா சாப்பிட்ருக்கலாம். நல்ல ஊழியக்காரன். நேராக ஜீசஸ் கிட்ட போனான். ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் பாக்கெட்டில் 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு, ஆனால் எல்லாருக்கும் எப்படி பத்தும்? எனக்கே பத்தாது. இந்த ஊழியக்காரன் சொல்ற வாயில வந்து வர்ற வார்த்தையை பாருங்க, எனக்கே பத்தாது, எனக்கே இல்லையே. இந்த ஊழியக்காரன் எனக்கே இல்லையேன்னு சொல்லக்கூடாதுங்க, இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இந்த சில நாடார்கள் மளிகை கடை வச்சுருப்பாங்க. இந்த திருநெல்வேலி நாடார், கருப்பட்டி இருக்கான்னு கேளு, கருப்பட்டி கடையில் இருக்காது. ஆனால் என்ன தெரியுமா சொல்ல மாட்டான்? இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை மண்டபம் இருக்குமா? மண்டபம் வேண்டாம், கருப்பட்டி இருக்கா? மண்டபம்லாம் இருக்குமா? நீங்கள் ஒன்று கேட்டு பாருங்க, சுக்கு கருப்பட்டி இருக்கா? நான் கேட்டேங்க, சுக்கு கருப்பட்டி இருக்கா அப்படின்னு. சுக்கு கருப்பட்டியா? பணம் கருப்பட்டி இருக்கு சார் அப்படின்னா. இல்லைன்னு வாயில் வராதுங்க. எங்கள் சபைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்குங்க ஊட்டியில். அவர் கடை தான் வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், ஃப்ரான்சிஸ் இல்லைன்னு சொல்லுவியானே? தொழில் ரகசியம் பாஸ்டர், இல்லைன்னு சொல்லக்கூடாது, தொழில் ரகசியம். உங்கள் தொழில் ரகசியம் என்ன தெரியுமா? எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, என் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, என் பேங்க்கில் ஒன்றும் இல்லை,
நீங்க இப்படி சொல்லிதாங்க ஒண்ணும் இல்லாம ஏங்க பட்டினி கிடந்தாலும் இல்லைன்னு பாஸ்டர் சொல்லக்கூடாதுங்க. என்ன விசுவாச வாழ்க்கை வாழ்றோம் நம்ம? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஏங்க 3 நாள் சோறு இல்லைங்க எனக்கு. நான் ஹவுஸ் விசிட்டிங் போக மாட்டேங்க. எனக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுங்க. சோறு இல்லைன்னு ஹவுஸ் விசிட்டிங் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஹவுஸ் விசிட்டிங் போனால் விசுவாசி என்ன போட்டுருவான்? சோறு போட்டுருவான். ஏன்னா நம்ம சிரிச்ச முகமாக போக போகிறோம். போகும்போது மூஞ்ச தொங்க போட்டு போவோம். அவன் தோத்துறேன் பாஸ்டர் ரொம்ப டல்லாக இருக்கீங்களே. ஆமாம், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஐயோ பாஸ்டர் உட்காருங்க அப்படிமா சோத்தை போட்டுருவான். அப்படியே போதவனுக்கு சோறு போடாமல் அனுப்புனா அவன் விசுவாசியா? அப்படி ஒரு விசுவாசி இருக்கலாம், செத்து போக வேண்டாம். எந்த விசுவாசி சோறு போடாமல் அனுப்பும்? இன்னைக்கு எல்லா விசுவாசியும் சோறு போட்டு தான் அனுப்பும் எனக்கு தெரிஞ்சு. அதனால போகல. 1 நாள் வீட்லேயே உட்காந்துருக்கேன், 2 நாள் வீட்லேயே உட்காந்துருக்கேன், 3ஆவது நாள் வீட்லேயே உட்காந்துருக்கேன். எனக்குள்ள வைராக்கியம். இயேசுநாதர் சோறு போடுறாரா இல்லையான்னு பார்த்துருவோம்டா. இயேசுவா நீயா சவாலுங்க. ஆண்டவருக்கு எனக்கும் சும்மா முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்றேன். பசி பயங்கரம். ஏங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம் 21 நாள், பட்டினி இருக்க முடியாதுங்க. அது பட்டினி நான் இருந்தது. ஆண்டவருக்கு எனக்கு செம்ம போராட்டம். ஒரு விசுவாசி வீட்டுக்கு போக மாட்டேன். ஆண்டவரே காலத்தை கவனிச்சு பாருங்கிறீங்க, அதை பாருங்கிறீங்க, அதுக்கு பிழை கூட்டுறாருங்கிறீங்க. எனக்கு பிழை கூட்ட மாட்டீங்களா? எனக்கு சோறு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு 3ஆவது நாள் வல்லமையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாலியோ பையன் அன்னைக்கெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சாப்பிடுவேன். பயங்கர சாப்பாடு. வாலிபத்தில் இட்லி 25 சர்வசாதாரணமாக சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே. ஏங்க அன்னைக்கு சாப்பிட்டதாங்க இன்னைக்கு 65 வண்டி ஓடிக்கிட்டு. அந்த மாதிரி தோசையெல்லாம் சும்மா அடுக்கி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரியாணி எல்லாம் 3-4 பிளேட்டெல்லாம் பத்தாதுங்க. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு மனுஷன் வாலிப பையன். ஸோ 23 வயசு 25 வயசு இருக்கும். ஆனால் வைராக்கியங்க கத்தர் மேலே. என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒருத்தன் வந்து கதவை தட்டினான். 3 மணி கதவை திறந்தேன். இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர் வச்சுக்கிட்டு அவன் நிற்கிறான். என்னடா அப்படின்னு. பாஸ்டர் எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டு, இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தோம். மாப்பிள்ளை காரு பள்ளத்தில் கவுந்து, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே வரல. என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சு போச்சு? நின்று போச்சு. அப்போ செஞ்ச பிரியாணியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணோமா. எங்கள் அப்பா சொன்னார், டேய் இந்த அடுத்த தெருவில் இந்த மெட்ராஸில் இருந்து ஒருத்தர் ஊழியம் செய்கிறாருல்ல பாஸ்டர் ஒருத்தர், அவருக்கு கொடுத்துட்டு வான்னு சொன்னார் அங்கிள். நான் அதான் தூக்கிட்டு வந்தேன் அங்கிள். நான் உள்ளே வாங்கி வச்சுட்டு அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. சரிங்க அங்கிள்னு போயிட்டான். திறக்கிறேன். சும்மா பிரியாணி கம. நான் யோசித்தேன், என்னை போஷிக்கிறதுக்காக கத்த மாப்பிள்ளை வீட்டு காரை கவிழ்ப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஏன்னா ஒரு ஊழியக்காரனை போஷிக்கிறதாங்க முக்கியம். எங்கேஜ்மெண்டா முக்கியம். ஏங்க நம்ம சாப்பிட்றதாங்க கத்தருக்கு முக்கியம். உலகத்துல 2 பேரு தாங்க வயிறு பெருசா இருக்கும். ஒன்னு போலீஸ், இன்னொன்னு பாஸ்டர். ஏன்னா போலீஸுக்கும் ஓசி சாப்பாடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். அப்ப குமாரன் எவ்வளவு ஒரு மையமை உள்ள தெய்வம். 5 ஆசீர்வதிச்சு 5000 பேரை போஷித்தாருங்க. குமாரனுடைய சாயல் என்ன தெரியுமா? எல்லாரையும் போஷிக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டப்பு பால் ஜெவராஜுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் எல்லா மீட்டிங்லையும் சோறு கொடுப்பீங்களா? ஆமாம், சோத்தை போட்டு உங்கள் அப்பா கெடுத்துறாரா? இல்லை அங்கிள், அப்படி இல்லை அங்கிள். ஊழியம் மேலே ரொம்ப பாசம். எப்படியாயிலும் சத்தியத்தை சொல்லணுங்கிற ஆசையில தான் சாப்பாடே அவர் போடுறாரு. அல்லேலூயா.
அது ஒரு நல்ல கேரக்டரா தெரியல? நல்ல சாயல் தானே. அந்த நல்ல சாயலுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அது எவ்வளோ ஒரு நல்ல சாயல். ஹல்லேலூயா. அதே சாயல் தாங்க எனக்கு. நான் 2 நாள் கேம்ப் தமிழ்நாட்டில் நடத்திட்டு வர்றேன். காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்ச், சாயங்காலம் டீ, வடை, பஜ்ஜி, போண்டா ஏதோ ஒன்று. 2 days கேம்ப். காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக கிளாஸ் ஆரம்பிக்கும். 4 மணிக்கு ஷார்ப்பாக முடிப்பேன். இடையில பிரேக் இருக்குது, டீ பிரேக் இருக்குது. நல்ல சாப்பாடு காலையில் மத்தியானம். 2 நாள் கேம்ப்பு சென்னையில் நடத்திட்டு வந்தேன். 130 பாஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திட்டு வர்றேன். எப்படியோ சத்தியத்தை சொல்லணும். பாஸ்டர்மார்களை உருவாக்கணும், அவங்கள ஃபயராக மாற்றணும், அவங்கள எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக கொண்டு வரணும். வசனத்தில் அவங்க பயங்கரமாக இருக்கணுங்கிற ஆசையில் ஆண்டவர் தள்ளி நடத்துறதுனால இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு. காசு அல்ல முக்கியம், கர்த்தர் தருகிறவர். காசு கர்த்தர் தருவார். ஆமென். ஸ்பான்சர் இருக்கிறதுனால செய்யல. ஸ்பான்சர் இருக்கிறவன் செய்ய மாட்டான். உங்களுக்கே தெரியும், நிறைய பாஸ்டர்கிட்ட காசு இருக்கு, ஆனால் செய்ய மாட்டான். செய்கிறவங்க காசு இல்லை, ஆனாலும் விசுவாசத்தில் செய்கிறான். ஹல்லேலூயா. குமாரனுடைய சாயல் என்ன தெரியுங்களா? அழகான வரியில் எழுதிக்கோ, தண்டனை இல்லாத மன்னிப்பு. திருமுழுவாதக்காரன் 2ஆம் அதிகாரத்தில் மார்க் 2 அதை பார்க்குறாரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, போ. பெலஸ்தா மண்டபத்தில் கிடக்கிறவனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் நடந்தான். தேவாலயத்தில் அவனை பார்க்கிறாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே, நான் உன்னை மன்னிக்கிறேன். தண்டனை இல்லாமல் மன்னிக்கிறவர் இயேசு. மன்னிப்பே இல்லாமல் தண்டிக்கிறவர் பிதா. மன்னிப்பே இல்லாமல் தண்டித்தவர் பிதா. தண்டனையே இல்லாமல் மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் போதகர்கள் ஒரு முக்கியமான காரியத்தை அறியணும். இயேசு மன்னிப்பு, தண்டனை இல்லாமல் மன்னிக்கிறவர் அப்படின்னா எங்க, எந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். எங்க தெரியுமா? ஒருவன் இந்துவாக இருந்து, அக்கிரமக்காரனா இருந்து, இஸ்லாமியனா இருந்து, கொலகாரனா, தம் அடிக்கிறவனா, தண்ணி அடிக்கிறவனா, ஊர்ல ஏகப்பட்ட பாவியாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறான். பார்த்தீங்களா? அப்ப அவன் செய்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை இல்லை. கர்த்தர் அவனை இலவசமாய் மன்னிக்கிறார். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு மன்னிக்கிறாரே, அந்த மன்னிப்பு தான் தண்டனையே இல்லாமல் மன்னிப்பு. கொலைகாரன் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், அந்த கொலைக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்க மாட்டார், மன்னிக்கிறார். விபச்சாரக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், அக்கிரமக்காரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா அக்கிரமங்களையும் இயேசு மன்னித்து அவனை ரத்தத்தில் கழுவி அவனை சுத்தமாக்கி அவனை கொண்டு வந்து எங்கே சேர்த்துறாரு? சபையில சேர்த்துறாரு. இப்பதான் கவனிக்கணும். சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குமாரனின் சாயலா நீங்க மாறலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள சபை வருகிறது. இப்ப சபையில அசைவாடுகிற தேவன் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். யாருமே பரிசுத்த ஆவியானவரை கடவுளா பார்க்கறது இல்லைங்க இன்னைக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. பரிசுத்த ஆவியானவரை ஒரு தெய்வத்துவத்தை பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லைங்க. ஏதோ அவர் வந்து ஒரு பவர் மாதிரி குதிக்கிறதுக்கு ஜெனரேட்டர் இழுத்து விட்டா பட்ட 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 படன்னு அப்படி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. பாஸ்டர் எல்லாம் நடந்தே கை தட்டுறாரா? எல்லாம் பட்ட 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 ரங்கல கல கல பல்ல 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 ரங்கல கல கல பல்ல 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 ஸ்டாப். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஸ்டாப் ஆயிடுங்க. ஜெனரேட்டர் மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு பவர் மாதிரியும். அப்புறம் எதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? தலைவலியா, காய்ச்சலா, சுக்குப்பொடி வைத்தியர். அவர் அப்பைக்கப்போ ஹீலிங். அவர் ஏதோ ஹீலிங் பண்ணுற டாக்டர் மாதிரியும்
அவர் ஏதோ துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு பவர் இன்ஜின் மாதிரியும், நோ, இன்றைக்கு சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். அவருடைய சாயல் படிக்கணுமா இல்லையா? நிச்சயமா. அதுல ரொம்ப முக்கியம் சபைக்கு. குமாரனுடைய சாயல் ஓகே, ஆனா ஹோலி ஸ்பிரிட்டினுடைய சாயலை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சப்ஜெக்டே அதுதான் இன்னைக்கு. ஹோலி ஸ்பிரிட் சாயலை படிக்கணும்னா, அவருடைய கேரக்டரை படிக்கணும்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு தானே வரணும். ஏன்னா அங்கே தானே ஆரம்பம். ஜீசஸ் என்ன சொன்னார்? நான் நிறையா காரியத்தை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேங்கன்னு யோவான்ல. நான் பசுத்தாய் வந்து சொல்லுவாருங்கன்ட்டார். ஏன் அவர் சொன்னால் தாங்க மாட்டேங்க? ஏன் ஹோலி ஸ்பிரிட் சொன்னால் தாங்குவீங்க? என்ன தெரியுமா சொன்னார்? நான் உங்களை நடத்த மாட்டேன், அவர் வந்து உங்களை நடத்துவார் பாருங்க. அவர் சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் பாருங்க. அவர் உங்களை நீதியை உணர்த்தும்படி கண்டிப்பாருங்க. அவர் உங்களுக்கு போதிப்பாருங்க. அவர் உங்களை யூஸ் பண்ணுவாருங்க. அவரு தாங்க நான் சொன்ன வசனத்தெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவாருங்க. அவர் கையில தான் நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சபையை பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்து கையில ஒப்பு கொடுத்துட்டு அவர் போய் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துட்டாருங்க. இப்ப நான் சொல்ற கருத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. இயேசு மன்னிக்கிறவராக இன்றைக்கு இருந்தால் உங்களை, உலகத்தானே அல்ல, உங்களை, சபையில் இருக்கிறவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசு மன்னிக்கிறவராக இருந்தால், ஏன் பிதாவினிடத்தில் ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவினுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்? ஏன்னா அவன் தண்டிக்கிறவர். யாரு? சரி, தண்டிக்கிறவர்கிட்ட பாவம் செஞ்சவனை குறிச்சு பரிந்து பேசுறாரு. தண்டிக்காதீங்க, என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசுகிறவருக்கு இப்ப என்ன பவர் இல்லைன்னு புரியுது? மன்னிக்கிற பவர் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்ப நான் மன்னிக்கிறதா இருந்தா இயேசுநாதர் உலகத்தில் இருக்கும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, எழும்பி போ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிச்சாரு. சிலுவையில் பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் பாவத்தை அப்படி சொன்னவர் தானே. ஆனா இப்ப 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பிதாவை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம்? பரிந்து பேசுகிறாருன்னா, யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறதற்கு இயேசு உங்களுக்காக என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசுறார். யாரோ ஒருவர், என்ன யாரோ ஒருவர், சபையை ஆளுகை செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு பிதா கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசுறார். இவ பரிசுத்தாவியின் சாயல் என்ன தெரியுங்களா? இல்ல, பரிசுத்தாவியின் சாயல், இப்போ நான் சில வசனங்களை சொல்றேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. நம்மளாம் ஊழியக்காரர்கள் பரஸ்பரமா பேசிக்கலாம், ஓகேவா? சரி, பேசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அந்நியாவே, நிலத்தின் கிரியத்தை ஒரு பங்கை முன்னிட்டு வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்ப சபையில இருக்கிற அந்த அனனியா, சப்பீரா 2 பேரும் நல்ல பிலீவர்ஸ். அனனியா நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, இங்க ஜீசஸ் கிட்ட பொய் சொல்லும்படியெல்லாம் வரல பாருங்க. ஏன்னா சபையில இப்ப யாரு ஆளுகை? நல்லா சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவின்னு 3ஆம் வசனத்துல வந்திருக்கா. அவரை எப்படி பேதுரு சொல்றான் பாருங்க 4ஆம் வசனத்துல. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல. நல்லா கவனிங்க, நீ என்கிட்ட சொல்லல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இப்போ ஹோலி ஸ்பிரிட்ட பேதுரு எப்படி சொல்றாரு? தேவன். நீ ஒத்துக்கிறீங்களா ஹோலி ஸ்பிரிட் தேவன்?
ஏன்னா திருத்துவத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவன்? குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் கடவுளுங்க. அவர் சபையை நடத்துகிற தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். இப்ப அந்த தெய்வத்தின் இடத்துல பொய் சொன்னாங்களே, இப்ப பரிசுத்த ஆவியானவர் மன்னிச்சாரா தண்டிச்சாரா? செத்து போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? செத்து போயிட்டாங்க. மரண தண்டனை. ஏங்க சபையில பாவம் செஞ்சா இன்னைக்கு சபை என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் இயேசு மன்னிச்சிருவார். அதெல்லாம் இயேசு என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாரு. நீ பாட்டுக்கு தைரியமா செய். அதான் கர்த்தர் இரக்கம் இல்லவன். நம்ம எங்க உபதேசத்தை மாத்திட்டோம் தெரியுங்களா? எவாஞ்சலிஸ்ட் உபதேசத்தை மாத்திட்டான். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சா இயேசு மன்னிச்சிருவாருன்னு பைபிள்ல கிடையாதுங்க. ரட்சிக்கப்படாதவன் பாவம் செஞ்சா இயேசு மன்னிப்பாருங்க. இயேசு கிட்ட வந்தா தண்டிக்க மாட்டாரு. சபை பாவம் செஞ்சா பரிசுத்த ஆவியானவரு தண்டிப்பாரு. தண்டிச்சு மன்னிப்பார். சிட்சித்து மன்னிப்பார். சிட்சித்து மன்னிப்பார். பிதாவுடைய சாயல் என்ன தெரியுங்களா? மன்னிப்பே இல்லாத தண்டனை. குமாரனுடைய சாயல் என்ன தெரியுங்களா? தண்டனையே இல்லாம மன்னிப்பு. ஹோலி ஸ்பிரிட்டினுடைய சாயல் என்ன தெரியுங்களா? சிச்சையோடு கூட மன்னிப்பு. எங்க படிங்க, ஒரு 10 வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. என்ன பாவம் சபையில? உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானா? தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. தகப்பனுடைய மனைவினா அம்மாவை வச்சிருக்கிறான். படுவாவி பையன். இப்படியும் இருந்திருக்கிறாங்க பாரு சபையில. அம்மானா சொந்த அம்மா இல்லை, சித்தி. அப்ப அவங்க அப்பனே அயோக்கியம். அவன் ஒரு பெண்டாட்டி கட்டிக்கிட்டு அவன் ஒண்ணு வச்சிருக்கான் ஸ்டெஃபனிய. அந்த ஸ்டெஃபனிய யார் வச்சிருக்கா? அடுத்து சபை எப்படி இருக்கு பாரு. என்ன லட்சணத்துல சபை நடத்துறாங்க பாரு. குறும்பு சபை இப்படி வச்சிருக்க. இது அஞ்ஞானிகளுக்குள்ள சொல்லப்படாத. இப்ப ஹோலி ஸ்பிரிட் இவனை மன்னிக்கணுமா இல்ல இவனை சிட்சிக்கணுமான்னா இவனை சிட்சிக்கணும். 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம் கரெக்ட். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்சிக்கப்படும்படி. அப்படின்னா என்ன? இயேசு வரும்பொழுது இவன் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக. நல்லா கவனிங்க. மாம்சத்தின் அழிவுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இப்போ ஹோலி ஸ்பிரிட் பாவம் செஞ்சவனை யார் கையில தூக்கி போடுறாரு? சாத்தான் கையில தூக்கி போடுறாரு. சாத்தான் இந்த ஆத்துமாவை, இந்த சரீரத்தை குத்துறான். நல்லா குத்துறான். கும்மாங்குத்து. இவன் ஒவ்வொரு குத்த வாங்கிட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர்? சரீரத்துல தீராத வியாதி பாஸ்டர். சில பாஸ்டர் சரீரத்துல தீரா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பிசாசு சோதிக்கிறாங்க. இல்ல, ஹோலி ஸ்பிரிட்டே ஒன்னு தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா உன் அக்கிரமம் ரொம்ப அதிகம். ஃபைனான்ஸ்ல உண்மை இல்லை, பெண்கள்ல உண்மை இல்லை, கர்த்தருக்கு உண்மை இல்லை, சபையில் இருக்கிற எந்த காரியத்துக்கும் உண்மை இல்லை. அல்லடியா ஸ்தோத்திரம் போட்டு பிரசங்கம் பண்ணி நல்லா ஆடி பாடி அன்னிவாசம் பேசிட்டா விசுவாசி ஏமாறுவான். ஹோலி ஸ்பிரிட் ஏமாற மாட்டார். அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சிக்ஷையில தூக்கி போட்டிருக்காரு. ஏன் ஜோமணி வறுமையில வாழ்றோம்? ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல? ஆசீர்வதிச்சா நீ ரொம்ப கெட்டு போயிடுவேன்னு தெரியும். காசு மட்டும் வந்துச்சு உங்களுக்கு, பாஸ்டர்களுக்கு நிறைய பாஸ்டர்களை பார்த்துட்டேன். காசு மட்டும் வந்துச்சு, அவர் அடிக்க மாட்டாருங்க. அவருக்கு பரிசுத்தவான் ஆளை வச்சு அடிப்பாரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ
2 பேரை கூப்பிடுவார் பாடி கார்டு. இந்த பைசா உள்ள பாஸ்டர்லாம் பாடி கார்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க? கருப்பு பூனை வெள்ளை பூனை எல்லாம். உங்களுக்கு யாருக்காச்சும் கருப்பு பூனை இருக்கு? யாருக்கு இல்லை? இல்லை. ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட காசு இல்லை. உங்கள்கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. இப்போ காசு வந்துட்டா உங்களுக்கு பாடி கார்டு என்ன செஞ்சிருவாங்க? ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நீங்கள் காரில் போனீங்கன்னா 4 பேர் கூடயே வருவாங்க. இப்போ நான்லாம் தனியாக வரணும், நானே பெட்டி தூக்கணும், நானே பஸ்ஸில் ஏறணும், நானே இறங்கணும். எனக்கு காசு வந்து அப்படியே வருவேன். லேண்டில் ஒரு கார் வாங்க மாட்டேன். 4 பேர் வாலி பசங்க கூட என்ன செய்வாங்க? வருவாங்க. ஐயா வர ஐயா வர ஐயா வராருமா. இங்கே வரைக்கும் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டு தான் போவாங்க. அப்படி வச்சிருக்காங்க சில பாஸ்டர்ஸ். ஏன்னா என்ன வந்துருச்சு? காசு வந்துருச்சு. அதனால தாங்க ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி சில பாஸ்டருக்கு ஃபைனான்ஸை அளந்து வச்சிருக்கிறாரு. தேவைக்கு தானே வரும், தேவைக்கு மேலே வர்றது இல்லைங்க. நானும் 10 லட்ச ரூபா சேர்க்கலாம்னு ஆசைப்படுறேங்க. இன்னைக்கு வரைக்கும் 42 வருஷம் ஊழியத்தில் என் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா ஏறவே மாட்டேங்குது. 5 கூட தொட மாட்டேங்குது. ஒரு 2-3க்கு போது சல்லுன்னு இறங்குது. மறுபடியும் 2-3க்கு போது சல்லுன்னு இறங்குது. எப்படியாச்சும் அதை 5 அப்படி டச் பண்ணணும்னு பார்த்தா முடியல. ஆனா எத்தனை லட்சம் வேணாலும் ஊழியத்தில் செலவு பண்ணா கர்த்தர் கொடுக்கிறாருங்க. சேர்த்து வைக்க கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. செலவு பண்ணத்தாங்க கொடுக்கிறாரு. செலவு பண்ண கொடுக்கிறாருங்க. ஆனா சேர்த்து வைக்க கொடுக்கலங்க. ஐயாட்ட கேட்டு பாருங்க, இது உண்மையா பொய்யா? ஐயா உங்க அக்கௌண்ட்ல அரைக்கோடி அவரு பாருங்க பரிதாபமா சொல்றேன். நானாச்சும் 2 லட்சம் 3 லட்சங்கிறேன். அவரு 2000 3000 2000 3000 வச்சுக்கிட்டாலே இவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்துறீங்க. அதாங்க விசுவாசம். விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் ஒன்றுமில்லாமையில் இருந்து ஒன்றை வரவழைக்கும். ஃபெய்த் தாங்க முக்கியம். அது நான் கோடீஸ்வரன். ஃபெய்த்தில் நான் கோடீஸ்வரன். ஃபெய்த்தில் ஐயா கோடீஸ்வரன். ஆனால் ஃபைனான்ஷியலில் லிமிட் தாங்க. நிறைய வாரி கொடுக்குறாங்க அப்படின்னா கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. அதை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அவன் வாரி என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. தலகால் தெரியாமல் டான்ஸ் ஆடுவாங்க. ஃபுல் பீட்டில் அப்படி குதிப்பாங்க. காக்கா வலிப்பு வந்த மாதிரியெல்லாம் டான்ஸை நடத்துவாங்க. கடைசியில் பயங்கரமாக பேர் பிரபலம் ஆகுங்க. அப்புறம் போய் உள்ள உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. நீங்க தேடி பார்த்தாலும் வராதுங்க. அது ஒன்ஸ் வேகமா போய் இந்த பிரேக் இல்லாம ஓடுற வண்டி எங்கேயாச்சும் இடிக்குமா இடிக்காது? நம்மளெல்லாம் பரிசுத்த ஆவியான ஒரு பிரேக் போட்டு நடத்துறாரு ஒரு ஐயா சொல்லு. ஏங்க ஆக்சிலேட்டர் நம்ம கையில இருந்தாலும் பிரேக் பரிசுத்த ஆவி கையில இருக்குங்க. நீ எவ்வளவுதான் அமுக்கினாலும் வண்டி ஓடாதுங்க. ஏன்னா பிரேக் அவர் கையில இருக்குங்க. நம்மளை கரெக்டா நடத்துறாருங்க. பரலோகம் வரைக்கும் நடத்துவாருங்க. சிலவங்க இப்படித்தாங்க வேகமா ஓடுவாங்க. அவனை பிடிக்கிறதுக்கு 4 பேர் ஓடுவாங்க. அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் பின்னாடியே ஓடுவாங்க. என்னை தேடி ஒரு வயலும் ஓடி வரணுங்க. என்ன விரட்டி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஊழியம் தான் வெளியரங்கமா இருக்கணுங்க. ஒரு அல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவியானவர் இவனை கொண்டு போய் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இதை இயேசு ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இந்த கடைசி 2 வசனம் படிங்க. மத்தேயு புஸ்தகம் 18 கடைசி 2. நீங்க தமிழ் படிக்கிறீங்க இல்ல அந்த அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அவனை ஒப்பு கொடுத்தான். 500 வெள்ளிக்காசை கடவுள் மன்னிக்கிறார். இயேசு மன்னிக்கிறார். 500 வெள்ளிக்காசை யார் மன்னிக்கிறா? ஏன்னா தண்டனை இல்லாமல் மன்னிக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கான். இப்போ நீங்கள் என்னங்க பண்ணணும்?
நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணுங்க. ஆனால் நீங்கள் மன்னிக்கலை. இயேசுநாதர் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்கள் கடனை மன்னிச்சாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மற்றவங்க யாரையுமே நீங்கள் மன்னிக்கிறது இல்லை. நீங்கள் மன்னிக்கலைன்னா மன்னிக்காதது பாவங்க. அப்போ நீங்கள் மன்னிக்கலைன்னா இந்த இடத்துல கர்த்தர் உங்களை மன்னிக்கணும் தானே? மன்னிக்க மாட்டாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உபாதிக்கிறவன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறாருங்க, பிசாசுங்க. அவன் கையில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்றாரா? இப்போ அவன் போட்டு செம்மையா குத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு குத்துறான். இவன் இயேசுவே என்னை காப்பாத்தும், இயேசுவே என்னை காப்பாத்தும். பிசாசு என்ன தெரியுமா சொல்றேன்? அழைச்சி கொடுத்ததே அவருதான்டா. உன்னை குத்த சொல்லி கொடுத்ததே அவரு. இவன் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா பாவி, உன்னை ஒப்பு கொடுத்ததே அவருதான்டா. பாருங்க, பிசாசு ரொம்ப தெளிவாக நம்மளை உபத்திரப்படுத்துறாங்க. கரெக்டாக யாரை கொண்டு போய் சாத்தான் கையில் பரிசுத்தாவி போடுறாரோ அவன் கரெக்டாக என்ன செய்யறான்? வைக்கிறான் ஆப்பு. இவன் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இயேசுவே மன்னிக்க முடியாம தான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே பாருங்கய்யா. என்ன இப்ப இவனுக்கு இங்க விடுதலை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? இங்க எங்க விடுதலை இருக்குன்னா ஜெபத்துல இல்ல. இவன் அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? நான் மன்னிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானவரே, நான் உடல் ஊழியக்காரன் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன். விசுவாசி என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன். சொந்தக்காரன் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா இப்போ ஹோலி ஸ்பிரிட்டே கைய என் பையன் திருந்திட்டான்டா, அவன் திருந்திருக்குதான்டா, நான் உன்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அடிக்கிற அடியில திருந்திட்டான்டா பையன் திருந்திட்டான்டா. இனி கை வைக்காதரா. இப்ப நானும் மன்னிக்கிறேன். பார்க்கலாம் வா. இதாங்க ஹோலி ஸ்பிரிட்டினுடைய சாயல். ஹோலி ஸ்பிரிட்டினுடைய சாயல். நீங்க இந்த ரெவலேஷன் படிக்கிறீங்களே, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல இயேசுன்னு பேர் எங்கேயாச்சும் வருதா? கிறிஸ்துன்னு எங்கேயாச்சும் வருதா? வராதுங்க. சபைக்கு யார் சொல்றது? எபேசு சபை யார் கண்ட்ரோல்? சிமிர்னா சபை, தியத்தீரா சபை, பெர்கமு சபை, லவோதிக்கேயா, பிலதெல்பியா சபை. எங்க 2000 வருஷமா சபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நீங்க வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்து எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அன்பிலே குறைவாக இருக்கிறாய், மனம் திரும்புங்கிறாருங்க. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, ஆனா மறுபடியும் மனம் திரும்புன்னு சொல்றாருங்க. இப்ப அன்பை விட்டதுனால இயேசுநாதர் மன்னிச்சிருவாருன்னு நினைக்காதீங்க. என்ன தெரியுமா சொல்றாரு அடுத்த வசனத்துல? நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னிடத்தில் வந்து விளக்கு தண்டை அதன் இடத்தில் இருந்து என்ன செய்து விடுவேன்? நிறைய ஊழியக்காரர் கையில கொடுத்த சபையை பரிசுத்த ஆவி திரும்ப எடுத்துட்டாருங்க. நிறைய ஊழியக்காரர் சபை நடத்துறாங்க. இன்னைக்கு சபை இல்லைங்க. சபையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துட்டாருங்க. விளக்கு தண்டில் இருந்து அவனை எடுத்து அவனை சும்மா விட்டாருங்க. இந்த கொரோனா வந்துச்சே, அது ஏன் தெரியுமா உலகத்தில் அனுமதிக்கப்பட்டது? அழைப்பில்லாத ஊழியக்காரன் எல்லாம் ஊழியத்தை குட்டிச்சோவர் ஆக்கி நாசமாக்கிட்டு கிடந்தான். அவனெல்லாம் ஊழியத்தை விட்டு ஓடி போகணும்னு கர்த்தர் கொரோனாவை விட்டாரு பாருங்க. நிறைய பாஸ்டர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. ஆவியானவர் சபையை சுத்திகரிச்சாருங்க. ஆவியானவர் சபையை சுத்திகரிக்கிறார். இப்போ விளக்குத்தன்னில் இருந்து ஒன்றை நான் எடுத்துருவேங்கிறார். ஏன் மன்னிக்க வேண்டியதானே? மன்னிக்க மாட்டாருங்க. ஹோலி ஸ்பிரிட் சிரிச்சு பாருங்க. இன்னைக்கு அதாங்க சபையில் நடக்குது. ஊழியர்கள் அதை முதல்ல விளங்கி கொள்ளணும். ஏன் தீராத வயிற்று வலி, தீராத மூட்டு வலி, தீராத சுகர், தீராத கேன்சர், தீராத ப்ரெஷர், தீராத டென்ஷன், தீராத வறுமை ஏங்க சபையில் பிரச்சனை? ஒருவேளை நம்ம நல்லா இருந்தால் கூட நமக்கு குடைச்சல் கொடுக்குறவனா பக்கத்தில் வச்சிடுறாருங்க. எல்லா சபைக்கும் இல்லை. சில சபைக்கு அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே சில கூட்டத்தை பக்கத்தில் என்ன செஞ்சிடறாரு? வச்சிடுறாரு. ஏன் தெரியுமா? நம்ம சரியாகணுங்கிறதுக்காகத்தாங்க. நம்மெல்லாம் மொத்தமாக என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? பிசாசு சோதிக்கிறான், பிசாசு சோதிக்கிறான். இல்லைங்க, பிசாசு சோதிக்கிறதுக்கு அனுமதிச்சவரே பரிசுத்த ஆவிதாங்க.
இயேசு பேதுருவிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, பேதுருவே, சீமோன் பேதுருவே, உன் விசுவாசத்தை சொலகுல புடைக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட என்ன கேட்டான்? பர்மிஷன் கேட்டான். நான் என்ன கொடுத்துட்டேன்? பர்மிஷன் கொடுத்துட்டேன். அவன் உன்னை சொலகுல என்ன செய்வான்? தூக்கி தூக்கி போட்டு என்ன செய்வான்? உடைப்பான். விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துடாத. விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துடாத. ஏங்க, உங்க அவிசுவாசம் தாங்க உங்க சோதனைக்கு காரணம். என்னைக்கு நீங்க விசுவாசத்தில் நிற்க ஆரம்பிக்கிறீங்களோ, பிசாசுகிட்ட ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார், எட்ரா கைய, என் பையன் விசுவாசத்தில் தேறிட்டான்டா, பரிசுத்தத்தில் வளர்ந்துட்டான்டா, அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லடா, அவன் நல்ல ஊழியக்காரன்டா, அவன் உண்மையுள்ள ஊழியக்காரன்டா, எட்ரா கையேம்மா. நம்ம மேலே ஒரு பயிலும் கை வைக்க முடியாது. நீங்கள் அதே 2ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 படித்து பாருங்களேன். நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் உண்டு, பிழையாமும் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, மனம் திரும்புங்கிறாருங்க சபையை. நீ மனம் திரும்பல, நான் சிக்ஷிப்பேங்கிறாருங்க. எப்படி சிக்ஷிப்பாருன்னு படிக்கிறீங்களா? 21 வசனம் 22 வசனம் எல்லாரும் எடுங்க, படிங்க பார்ப்போம். 21 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற 21 அவன் மனம் திரும்புகிறபடியால் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். பெங்களூர்ல தமிழ் கொஞ்சம் சிக்கல் தானோ. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை தவணைன்னா டைம் கொடுக்கிறாரு. தப்பு பண்ணா, சபையில தப்பு பண்ணா பரிசுத்த ஆவியானவர் மன்னிக்கிறாரு, இயேசு மன்னிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. இயேசுக்கு சபைக்கும் மன்னிக்கிற சக்தி இப்போ இயேசுக்கு இல்லைங்க. இயேசு பரிந்து பேசுகிறாருங்க உங்களுக்காக, எனக்காக. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் தாங்க ஃபுல் பொறுப்பில் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அடிக்காமல் திருத்த மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் அடிக்காமே நான் திருத்துறேன். அது உங்கள் கேரக்டர் சார். அப்போ உன் கேரக்டர் பிச்சு ஒருத்தர் தான் திருத்து. இயேசுநாதர் கேரக்டர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வராதுங்க. ஹோலி ஸ்பிரிட் கேரக்டர் பிதாவுக்கு சாயல் வராதுங்க. பிதா சாயல் வேற, குமாரனின் சாயல் வேற, ஹோலி ஸ்பிரிட்டின் சாயலை வேறங்க. ஹோலி ஸ்பிரிட் சிச்சிக்காம எந்த மனுஷனையும் சரி செய்யவே மாட்டாருங்க, லைட்டா அடிப்பாருங்க. இதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் அன்போடு வரட்டுமா பெரம்போடு. அது ஊழியக்காரனுக்கு எதுக்குங்க பெரம்பு? எதுக்கு சொல்றாரு? ஹோலி ஸ்பிரிட் என் கூட இருக்காரு, ஜீசஸ் என் கூட இருக்காரு. ஆனால் ஜீசஸ் அன்புல போடாங்கிறாரு. ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டு, பவுல் இங்கே வா, நீ அன்புல போனவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீங்கள் 20ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளை பற்றி உனக்கு தெரியாது. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் நல்லவங்க சொன்னால் கேட்பாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. பெரம்போட போடா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரே இப்போ சபையை சிக்ஷிக்கிறவராகவே மாறி இருக்கிறார். நீங்க சபைக்கு சொல்லாதீங்க இயேசு உன்னை மன்னிப்பார்னு. ரொம்ப பாவம் செய்வாங்க. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லை, கர்த்தர் உனக்கு சோறு ஊட்டுவார், பால் ஊட்டுவார், இயேசு உன்னை தூக்குவார், இயேசு உன்னை சுமப்பார், இயேசு உன்னை தப்புவிப்பார், இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். மகளே, நீ கடன் வாங்கி கொண்டே இரு, இயேசு கடனை கட்டிக்கொண்டே இரு. கடன் வாங்குறது உன்னுடைய கேரக்டர், அதை கட்டுவது அவருடைய கேரக்டர். நல்லா இருக்குல்ல பிரசங்கம்? ரொம்ப நல்லா இருக்கு. இயேசுநாதருக்கு லோன் வாங்கு, பைக் வேணுமா லோன் வாங்கு, கார் வேணுமா லோன் வாங்கு, எது வேணுமா லோன் வாங்கு. கடைசியில லோன்னு லோனை கட்ட முடியாம ஊழியத்தை அடமானம் வச்சு பேங்க்காரன் சபை ஏலம் விடுவான். சபையை ஏலம் 1 லட்சம். அவனே எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை அவனே கட்டி பேங்க்காரனே வீட்டை வாங்கி அவன் அடுத்து 40 லட்சம் 50 லட்சம் விற்று அவன் ஜாப்க்கு போயிடுவான். நிறைய சபை ஏலம் போகிறதுக்கு காரணம், ஊழியர்கள் வீடு ஏலம் போகிறதுக்கு காரணம், ஊழியர்கள் காரை தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம், ஊழியர்கள் பைக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் ஃபெய்த்தா. லோனை வாங்கி பைக்கை வாங்கிட்டு கர்த்தர் அதிகமாய் நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு கார் கொடுத்தார், பைக்கு கொடுத்தார். 6 மாசம் கழிச்சு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு
ஆண்டவரே கர்த்தாவே. ஏங்க எனக்கு தாங்க கர்த்தர் ஸ்கூட்டர் கொடுத்தாரு, எனக்கு தாங்க கார் கொடுத்தாரு, எனக்கு ஒரு பொலிரோ கொடுத்தாரு, எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இனோவா கிறிஸ்டா கொடுத்தாரு. 10 காசு நான் கொடுக்கலங்க. எங்க கொடுக்கிறவர் முழுசா கொடுப்பாரா இல்ல தவணை முறையில கொடுப்பாரா? முழுசா தாங்க கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இப்ப இங்க நீ மனம் திரும்பலன்னா தவணை முறையில அடிப்பேங்கிறாரு. அடுத்த வசனம் கவனிங்க. நான் அவளை கட்டில் கிடையாக்கி, நீ செய்த தப்புக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கல, நான் பெட்ல படுக்க வைப்பேங்கிறார். ஒருவேளை இந்த கட்டில் வீட்டில் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை ஏன்னா கட்டில் எங்க வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இந்த கட்டில் எங்க இருக்கலாம், ஐசியூல இருக்கலாம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஹோலி ஸ்பிரிட்ல விளையாடாதீங்க. பரிசுத்தாவிட்ட உங்க ஜம்பம் செல்லாது. பரிசுத்தாவியானவர் படுக்க வச்சு ஊழியக்காரனை திருத்துவாரு. ஹல்லேலூயா. கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. ஹோலி ஸ்பிரிட் பேசுறாரு, சபைக்கு பேசுறாரு. மறந்துடாதீங்க, சபைக்கு பேசுறாரு. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு பேசுறாரு. நான் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அடுத்தது ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். நீ கட்டில படுத்திருப்ப, செஞ்ச தப்புக்கு கர்த்தர் உன் பிள்ளைய கை வச்சிருவார். நிறைய பெரிய போதகர்களுடைய பிள்ளையவே கர்த்தர் கை வச்சார். ஆனால் அந்த பெரிய போதகர்கள் திருந்தல. நான் சாட்சியாக சொல்லுவேன், எனக்கு தெரியும் 3 பேர். கர்த்தரே பேசுகிறாரு, நீ வெளிநாட்டில் இருந்து வாங்கின பணம் அவ்வளவையும் நீ சபைக்கு செலவு பண்ணி சர்ச்சி அக்கௌண்ட்டில் போடலைன்னா நான் உன் பிள்ளைய கொல்லுவேன்னாரு. அந்த பெரிய போதகர் சொன்னார், அது எனக்கு அவமானம், நான் அவமானப்பட மாட்டேன் சபையில். என் பையன் இறந்தால் இறந்து போகட்டும், அவர் பரலோகம் தானே வருவான்ட்டேன். பையன் இறந்தான். இன்னைக்கு அநேக பெரிய ஊழியர்கள் துணிகரமான பாவம் செய்கிறார்கள். ஆனால் வசனம் இப்படித்தான் நிறைவேறும், உன் பிள்ளைகளை நான் கொல்லுவேன். நான் எல்லாத்தையும் பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர், ஏற்று உச்சட்டு எனக்கு தெரியும். நீ என்ன பண்றா எல்லாம் பரிசுத்தாவிக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த சீமோனுங்க எங்க பேதுருகிட்ட என்னங்க கேட்டான்? பேதுருவே, நான் காசு தர்றேன், யாரு மேல நான் கை வைக்கிறேனோ அவெல்லாம் என்ன பெறணும்? பரிசுத்தாவி பெறணும். ஏங்க நல்ல விஷயம் தானுங்க, நல்ல விஷயம் தானே. இப்ப உங்ககிட்ட ஒரு விசுவாசி உங்ககிட்ட பாஸ்டர் நான் 1 லட்சம் ரூபாய் காணிக்க தர்றோம் பாஸ்டர், எனக்கு இந்த வரமெல்லாம் வேணும் பாஸ்டர், ஆசையா இருக்கு பாஸ்டர், யாரு மேல கை வைக்கிறேனோ அவெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் பெறணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாடா மகனே, இந்த மாதிரி ஒரு 10 விசுவாசி இருந்தா ஊழியம் நல்லா செய்யலாம்டா. போடுறான் முட்டி, அப்படியே விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா, வேப்பனை எடுத்துட்டு வா, ஆலிவாய் எடுத்துட்டு வா, நல்லெண்ணெய் எடுத்துட்டு வா, தேங்காய் எடுத்துட்டு வா, என்ன எதுவுமே இல்லை, மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அவன் தலையில ஊத்துறான். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஓ இறங்கும். இவன் கையை நீட்டினா அபிஷேகம் இறங்கிட்டு, கையை நீட்டினா சுகம் வரட்டும், கையை நீட்டினா விடுதலை வரட்டும், இவன் எங்கெல்லாம் கையை நீட்டுறானோ அங்கெல்லாம் வல்லமை வரட்டும்னு தொண்டை கிளிய ஒரு ஜபத்தை பண்ணி ஒரு அபிஷேகத்தை அவன் மேல இறக்கி கடைசியில் அவனை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் 12 வரத்தையும் கொடுத்துருக்குற 9 தீர்க்க தரிசனம் அப்படிதான் சில வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. காசுக்கு ஏற்ற மாதிரி வரம் பெருகும் ஐயா, வரம் பெருகும். காசுக்கு ஏற்ற மாதிரி 12 வரத்தையும் கொடுத்துருக்காரு. அவன் பைபிளை படிக்காதவன். 12 உன் கூட தான் இருக்கு, ஓடிப்போம். ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாரு? ஹோலி ஸ்பிரிட்ல தேவனுடைய வரத்தை பணத்தினாலேயா வாங்கலாம் என்று நினைக்கிறாய்? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது.
நீ தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் சரியில்லை, எட்டியிலே பிச்சியிலே நீ கட்டப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒருவேளை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளு, கர்த்தர் ஒருவேளை உனக்கு மனம் இறங்குவார், தண்டனையோடு மனம் இறங்குவார். ஏன் மனுஷன் போறது மன்னிக்க மாட்டாருங்க. 1 தீமோத்தேயு 1:20 இம்னேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷிக்க கூடாதபடி நான் அவர்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். பவுல் மன்னிக்கிறது மன்னிக்க மாட்டாருங்க. ஏன் பவுலுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:20. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதுறாரு? இம்னே அலெக்சந்தர் 2 பேரையும் சாத்தான் கையில போடுறா. அவங்க தேவ ஊழியக்காரனை தூஷித்துக்கிட்டே இருக்கிறாங்கடா. தேவ ஊழியக்காரனை தூஷிக்காத, சிச்சையோடு மன்னிப்பாரு, தண்டனை இருக்கு. ஊழியக்காரனை தூஷிக்காத, நல்ல ஊழியர்களை வெறுக்காத, சத்தியம் படித்தவனை தூஷிக்காத, ஏழையா இருக்கிற ஊழியனை தூஷிக்காத. நிறைய பாஸ்டர்ஸ் சில பாஸ்டர்கள் கை கொடுப்பாங்க, சில பாஸ்டர் கையே கொடுக்க மாட்டாங்க. அப்படி டச் பண்ணுவாங்க தெரியுமா, பிடிக்க மாட்டாங்க. கை கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்குங்க. சும்மா அப்படி டச் பண்ணா பெருமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி கையே டச் பண்ணாம அப்படி பார்த்து அப்படின்னாருன்னா ரொம்ப 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 பெருமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். பார்க்காம அப்படி திரும்பிட்டு போயிட்டாருன்னா லூசிபராகவே இருக்கிறாருன்னு. அப்படி பார்க்காம அவர் திரும்பிட்டாருன்னா அவர் யாரா இருக்கிறாருன்னு அர்த்தம், லூசிபராகவே. நீங்க புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். அந்த பாஸ் எனக்கு கையே கொடுக்கல, கேரக்டர் அப்படித்தான். சில பாஸ்டர்ஸ் கையை பிடிச்சி நல்லா இறுக்கமா பிடிச்சி உழுக்குவாங்க பாருங்க, ரொம்ப அன்பா இருக்காருன்னு அர்த்தம். அப்படியே கட்டி பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். பழகுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் கை கொடுங்க, கட்டிப்பிடிங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏங்க கட்டிப்பிடிக்கிறது என்ன கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டமே இல்லை. உலக மனுஷன் பாடுறான், கட்டிப்பிடிடா. அவனுக்கு அந்த ரகசியம் தெரியுதுங்க. ஏங்க கட்டிப்பிடிச்சா வியாதி குறையும், கட்டிப்பிடிச்சா அன்பு பெருகும், கட்டிப்பிடிச்சா ஆறுதல் வரும், கட்டிப்பிடிச்சா எல்லாமே கியூர் ஆகுங்க. அது ஒரு மெடிசன். அது என் ஊழியக்காரர்களுக்கு வர மாட்டேங்குது. என்ன பாஸ்டர் கட்டிப்பிடிச்சு? நானு இந்த மூணாறுன்னு சொன்னார் ஐயா. மூணாறு பக்கத்துல என்ன இடம், வாகமன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. வாகமன் அது பூப்பா சாரி என்ன எஸ்டேட், அது குமுளி வாகமன். அது ஒரு நல்ல ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்கல்ல, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், இடுக்கியில். அங்கே போய் கன்வென்ஷன் போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் முடிஞ்ச உடனே பாஸ்டர் சொன்னார், சகோதரர்கள் சகோதரிகளையும் சகோதரிகள் சகோதரர்களையும் கட்டிப்பிடித்து அன்பின் முத்தத்தில் வாழ்த்துங்கள். வாய் தப்பாசு உழைச்சாரோ அப்படின்னு நான் போய் தட்டேன். அவரு என்னன்னு, பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு. நோ 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 நோ, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவன் எழுப்புனாங்க. நேரம் இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் எழுப்பிச்சிங்க, எல்லாம் இந்த பக்கம் போச்சுங்க. அதான் செம்மையான ஐக்கியங்க. என்ன ஐக்கியங்க? ஏங்க உங்க ஊர்ல அப்படி இருக்காங்க சபையில? என்ன ஐக்கியம்? அன்பின் விருந்துனா அதாங்க அன்பின் விருந்து. ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைக்கணும் ஜபராஜி, வர்றீங்களான்னு. ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ரிவைவல் மீட்டிங் வேணும், வர்றீங்களான்னு. சரின்னு போனால் சபையில் ஆளே இல்லைங்க. என்ன பாஸ்டர் ஆளே இல்லைன்னு? கட்டி பிடிச்சவெல்லாம் கூட்டு போயிடுறாங்க. எவன் யாரால கட்டி பிடிச்சாலும் அப்படியே எழுதிட்டா கூட்டு போயிட்டா ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. நல்லா இருக்குடா நியாயம், நல்லா இருக்கு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த மாதிரி நான் சொல்லலைங்க. நான் சொல்றது ஊழியர்களை நீங்க தப்பா விளங்கிக்காது.
ஊழியக்காரிகள். இவ ஜெபராஜ், பால் ஜெபராஜ் வந்து என்னை வந்து ஜெபராஜ் அப்படின்னு கட்டி பிடிச்சி தட்டினாருன்னா உண்மையை சொல்கிறேங்க, அது ஒரு ஆறுதலுங்க, மன ஆறுதல். ஏங்க யோவான் இயேசுநாறு மார்பிளையோ படுத்தாங்க. ஏங்க நமக்குள்ள என்னங்க வித்தியாசம்? சண்டை. அந்த கை கொடுக்கிறது கூட உங்கள் அன்பு வெளிப்படணுங்க. இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் உதப்பாருங்க. உங்கள் அன்புல கொஞ்சமாச்சு கலந்தம் இருக்குன்னு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தெரிஞ்சா கை வைப்பாருங்க உங்களை. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பெரிய ஆள், இவன் நேற்று வந்த ஊழியக்காரன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான், இவன்லாம் என்னன்றாங்க. ஆனால் இன்னைக்கு அத்தனை பேரும் என்னுடைய காலேஜில் உட்காந்து படிக்கிறாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துறாங்க. நம்ம யாரையுமே இடம் போட முடியாதுங்க. தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள், எல்லாருமே தேவ ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சபைகள் கட்டப்படுவதற்கு எல்லாரையும் தேவன் பயன்படுத்துறாரு இந்த காலத்துல. அதனால பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் என்ன தெரியுமா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ல இருந்து கீழே படிச்சு பாருங்க. தான் நேசிக்கிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். கர்த்தர் எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவன் மேல் அவன் என்ன செய்கிறாரா? சிட்சித்து அவனை நடத்துறாருங்க, அவனை தப்பு வைக்கிறாருங்க. ஏங்க பரிசுத்த ஆவியை அடிச்சா நல்ல அடிங்க. அது நம்ம மனம் திரும்புவதற்காக அடிக்கிற அடி. ஆனா அடி இல்லாம மனம் திரும்புதல் இல்லை, அடி இல்லாம மறு ரூபம் இல்லை, அடி இல்லாம இயேசுவின் சாயல் நமக்கு வராதுங்க. இயேசுவின் சாயல் உங்களை கன்வெர்ட் பண்ணணும்னா ஹோலி ஸ்பிரிட் சிக்ஷித்து கண்டித்து அடித்து நம்மளை வந்து உணர்த்தி நம்மளை மறுபடியும் இயேசுவை போல உருவாக்கி இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுங்க. அல்லேலூயா. ஏன் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை கவனிங்க, என்ன அழகா எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4:14. 2 தீமோத்தேயு 4 இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். 14. கரெக்ட், அதேதான். இவ பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஊழியன், கண்ணானாகிய அலெக்சாந்தர் ஊழியன். ஒரு ஊழியக்காரனுக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு என்ன அளிப்பாரா? ஏங்க இங்க மன்னிக்க கூடாது? பவுலே, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், நான் அவனை மன்னிக்கிறேன். நீ மன்னிக்கலாம், பவுல் மன்னிக்கலாம், நீங்க மன்னிக்கலாம். ஆனா ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னு பார்த்தா அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு என்ன அளிப்பாரு? அவனை சிட்சித்து தாங்கிற அவனை தூக்கி எடுப்பார், ரட்சிப்பார். நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுசும் படிங்க, நிருபம் முழுசும் படிங்க. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னு பாருங்க. அடி வச்சு தான் நகர்த்துறாரு. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். சில ஊழியர்களை நகர்த்தணும்னா ஹோலி ஸ்பிரிட் என்ன வைக்கணும்? அடி வைக்கணும். ஆகையினாலே பிதாவின் சாயல் மன்னிப்பே இல்லாத தண்டனை, குமாரனின் சாயல் ரட்சிப்புக்குள்ளே வரும் பொழுது தண்டனையே இல்லாத மன்னிப்பு, பரிசுத்தாவியின் சாயல் சிட்சித்து மன்னித்து உங்களை சரி செய்து பிதா கிட்ட, குமாரன் ஆகிய இயேசு மணவாளன் கிட்ட நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால, இல்லைன்னா இதே 3 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ விஷயம். எஸ், ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஒருத்தன் வரும் பொழுது, உலகத்தில் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து எந்த தண்டனையும் அவனுக்கு கொடுக்காம அவனை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. இப்போ அதை திருப்பி கேளுங்க. சபையிலே ஒருவன் பாவம் செய்தால் அங்கதான் கவனிக்கணும்.
இங்கே தான் யார் கண்ட்ரோலு? ஓ, இந்த சத்தியத்தை நம்ம பிசாசு என்ன பண்ணிடலாம் தெரியுமா? இன்னைக்கு மறைச்சிட்டு சபை எத்தனை தப்பு பண்ணாலும் இயேசு மன்னிக்கிறார், இயேசு உன்னை தூக்குவார், இயேசு உன்னை சுமப்பார், இயேசு உனக்கு எல்லாம் செய்வார். அங்கே தான் பிசாசு நம்மளை ஏமாத்துறார். ஏங்க 3 விடுதலை தாங்க. நம்பர் 1, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதாங்க இயேசு கொடுக்கிறது. நம்பர் 2, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக்கும்? அதுதாங்க சபைக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. சத்தியத்தை டீச் பண்ணி எப்பா இப்படியெல்லாம் சிச்சை இருக்குது, கட்டில் கடையாக இருக்குது, இப்படியெல்லாம் தவணை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன், பைபிளில் படிச்சதில்ல, இப்படியெல்லாம் தான் செஞ்சு தான் நான் தூக்கி எடுக்கிறேன், கவனமாக இருந்துக்கோப்பா, இயேசுநாதர் மன்னிக்கிறாருன்னு ரொம்ப செஞ்சிடாதே, நான் உதப்பேங்கிறார் ஹோலி ஸ்பிரிட். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? விடுதலை ஆக்கிட்டே இருக்கும். அதைத்தான் 3ஆவதாக, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் தாங்க விடுதலை ஆக்குறாரு. இது யாருடைய காலம்? வேற யாராச்சும் சந்தேகம்? பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூரண சர்க்குணரா இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணர் இருக்க கிடையுங்க. பூரண சர்க்குணர்னு இருக்குங்க. நீங்க ரொம்ப எரிச்சல் உள்ளது அப்படின்னு. ஆமா, நான் சொல்லல, பைபிள் அப்போ இப்போ பாருங்க, ஐயா ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா? இப்போ நீங்கள் தெய்வத்தை 3ஆ பார்க்காம தெய்வத்தை 1ஆ பாருங்க. ஒரே தேவன். இப்போ அந்த ஒரு தேவன் எப்படி இருக்கிறாருன்னா பூரண சர்க்குணராக இருக்கிறார். இப்போ தெய்வம் எப்படி தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி 3 பேரும் செயல்படுத்துகிறாங்கன்னா, பிதா ஒரு ஸ்தானத்தில், குமாரன் ஒரு கிரியை செய்கிறாரு, பலியாகிறாரு, ஹோலி ஸ்பிரிட்டு சபையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உருவாக்குறாரு. இங்கே அவர்களுடைய கிரியை பிரிந்து செய்கிற பொழுதுதான் அவர்கள் கேரக்டரே மாறுது. ஆனால் தேவன் ஒருவராக அவரை நீங்கள் பார்த்தால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் பூரண சர்க்குணர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் எல்லாரையும் நேசிக்கிறவர். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்காக அவர்களே தங்களுடைய காரியங்களை, கிரியைகளை என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? பிரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த ரகசியம் பெரியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாம் பரலோகம் போயிட்டோம். சும்மா பரலோகம் போயிட்டோம், எல்லாரும் பரலோகம் போயாச்சு. இப்போ பரலோகத்தில் நீங்கள் பிதாவை ஒரு சேர்லையும், குமாரனை இன்னொரு சேர்லையும், ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை இன்னொரு சேர்லையுமா பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? தான் பார்ப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு நான் எனக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, மகனே நான் தாண்டா என்னை தொட்டு பாடுறா, எனக்கு தேவனாகிய பிதாவை பார்க்கணும், நான் தாண்டா, எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பார்க்கணும், நான் தாண்டா. ஒரே தெய்வம். பரலோகத்தில் போய் நீங்கள் 3 பார்க்க இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு ஸ்தேவான் கல்லறியப்படுகிற பொழுது பூமியில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறானா, ஹோலி ஸ்பிரிட் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க? அவன் மேலே. ஹோலி ஸ்பிரிட் எங்கே இருக்காரு? அவன் மேலே. ஆனால் அவன் கண்ணு பார்க்கும் பொழுது பரலோகம் திறக்குது, கட 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 கடன்னு திறந்துருக்கு. இப்போ அவன் சொல்கிறான், இதோ பிதாவினுடைய மகிமையை காண்கிறேன், பிதாவுடைய மகிமைக்கு வலது பாரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன். இன்னைக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய மகிமையை பார்க்கலாம், பக்கத்தில் இயேசுவானவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கலாம், ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல இருக்கிறத பார்க்கலாம். 3 டைரக்ஷனை இன்னைக்கு பார்க்கலாம். பரலோகம் போயிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்க 3 பேர் வருஷம் உட்காருங்க. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? அது அங்கதான் பார்க்கலாம் பரலோகத்துல. அவர் டீச் பண்ணாரு பிலிப்புவுக்கு, புரியாது, நமக்கே புரியலையே, பிலிப்புக்கு எப்படி புரியும்? அவன் தான் புளிப்பாச்சு. நமக்கே இனிப்புக்கே புரியலையே, புளிப்புக்கு எப்படி புரியும்? ஆனா புரியும், நமக்கு புரியும் சத்தியம். இன்னைக்கு சத்தியம் நம்ம நல்லா படிக்கிறோம்.
இன்னைக்கு சத்தியம் பயங்கரமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்தில் அவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுக்கும் ரகசியம் தெரியாது. ஆனால் இயேசு வந்து ரகசியத்தை உடைச்சாரு. ஹோலி ஸ்பிரிட் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இப்போ உங்களுக்கு எனக்கும் இருக்கிற வேற அறிவு நமக்கு முன்னாடி இருந்த சந்ததிக்கு இல்லைங்க. கர்த்தர் அவ்வளவு வேதத்தை ஆமா விசுவாசத்தினால பிசாசும் விசுவாசித்து நடுங்கிய தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. பிசாசுக்கு நல்லா சத்தியம் தெரியும்ல, நம்மளை விட அவனுக்கு நல்லா தெரியும். பிசாசு வந்து தேவன் ஒருவர் தான்னு அவனுக்கு நல்லா தெரியும். குமாரன் யாருன்னு தெரியும். எங்களை கெடுக்கவா வந்தீங்க, காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் சோழியை முடிக்கவா வந்தீங்கன்னு கேட்குறான் பார்த்தீங்களா, ரிக்வஸ்ட் பண்ணுறான் பாருங்க. தேவகுமாரன் யார், ஹோலி ஸ்பிரிட் யார், பிதா யார், எப்படி செயல்படுறாங்க, எல்லா சத்தியமும் பேய்க்கு நல்லா தெரியும். நமக்கு தான் குழப்படியே. அவன் பக்கமாக பைபிள் படிச்சிருக்கான். இயேசுநாதரை கொண்டு போய் உயர்ந்த மலையில் நிற்க வச்சு கீழே குதிங்க, ஏஞ்சல் தங்கள் கைகளினால் உண்மை என்ன செய்து கொள்வார்கள். அப்ப எத்தனை சங்கீதம் படிச்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கிறான் அவன். நம்மளும் படிச்சிருக்கோம். நம்மளை விட அவன் பைபிள் நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். நீங்கள் சாத்தானை குறைச்சி எடை போடாதீங்க. ஒரு உண்மையை சொல்லிடுறேன், அவன் பயங்கரமான பவர்ஃபுல் ஆள். அவன் சாதாரண ஆள் இல்லை. ஆனால் இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் அவனுடைய தலையை உங்கள் காலுக்கு கீழே வச்சு உங்கள் காலை தூக்கி அவன் மேலே வச்சுட்டு போயிட்டாரு. நமக்கு கீழே இன்னைக்கு நம்ம அவன் தலைக்கு மேலே என் காலுக்கு கீழே தான் அவன். இந்த மகத்துவம் இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் அவனை ரொம்ப சீப்பாக எடை போட்டுறாருங்க. அவன் பயங்கரமான ஆள். ஆனால் இன்னைக்கு சபையினுடைய பாதங்களுக்கு கீழே இருக்கு. நீங்கள் அதை நம்புங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பிசாசுன்னு சொல்லாதீங்க. அவன் ஒரு டம்மி பீஸு. கை வலிக்குதா, பிசாசு பிரதர். கை வலிக்குதா, பிசாசு பிரதர். காய்ச்சலா, பிசாசு பிரதர். தும்மலா, பிசாசு பிரதர். ஏப்பமா, பிசாசு பிரதர். எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிரதர்னு சொல்லி இவனே பிசாசுக்கு பிரதர் ஆகிடுவான். அப்படி சொல்ல இந்த விசுவாசிங்க கூட உங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க தலைவலின்னு வருவாங்களா, மலையில் நனைஞ்சிருப்பாங்க, தலைவலி வந்துருக்கும். ஆனால் நீங்கள் உடனே டெவலப் பண்ணுறது பிசாசு உங்களை ரொம்ப சோதிக்கிறான். ரங்கல அசுத்த ஆவி உங்கள் வீட்டுக்குள்ள வருவதை பார்க்கிறேன் அனுப்புறாரு. நிறைய பாசு ஜெபம் பண்ணி அனுப்பிடுறான் உள்ள. நீ போய் முதல்ல வேலை செய்ய, அப்புறம் நான் வந்து ஓட்டுறேன். 2 பேருக்கு அக்ரிமெண்டா, டிராமாவா? நான் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், நீ போகிற மாதிரி போ. நீ போயிட்டு வந்துரு, நானும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து ஓட்டுறேன். இன்னும் உங்க வார்த்தைக்கு நடுங்குவாங்க. நீங்க தேவ பிள்ளைகள்னு அவனுக்கு தெரியுங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்குங்க. அபிஷேகம் உங்க மேல இருக்கு, கிருபை உங்க மேல இருக்கு, அழைப்பு உங்க மேல இருக்கு. 3 இருந்தா பக்கத்திலே வர மாட்டாங்க. என் தலையில அபிஷேகம் இருக்கு, கிருபை என் மேல இருக்கு, எனக்கு அழைப்பு இருக்கு. ஊழியக்காரனுக்கு அதாங்க மூலதனம். இந்த 3 இருந்தா சாத்தாலாம் உங்க பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. அப்படியே நெருங்கினாலும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஹாய் லூசிபர், ஹவ் ஆர் யூ? என்ன வேலையெல்லாம் முடிஞ்சா? எங்கேருந்து வர்றேன்? ஒர்க்கு முடிஞ்சா? இந்த ஜெவராஜா பக்கமே போகாதீங்கடா, அவன் ரொம்ப தெனாட்டு பிடிச்சவனா இருக்கான். நம்மளை கண்டாலும் அவன் பயமும் வரமாட்டேங்கிறா. நம்மளை பற்றி கெடுத்து பேசுகிறான்டா, நம்மளை டம்மி பேசுகிறான்டா, அந்த பக்கமே போகாதான்டா. நம்ம பயந்தோம்னா அவனுக்கு ரொம்ப சக்கரை பொங்கல் மாதிரி அவன் அடிக்கடி விசிட் பண்ணிட்டே போவான். நம்ம பயப்படலைன்னா நம்ம பக்கமே வரணும். நம்ம இயேசுநாதரை பேசுகிறத விட பேயை பற்றி தான் அதிகமாக சபையில் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவ பேசுறதுக்கு பதிலாக நிறைய பேர் அந்த கிறிஸ்துவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ வருகிறான், பூமியில் அணுகுண்டு வருகிறது, யுத்தம் வருகிறது. யார் அந்த ஏலியோர்?
யூடியூப்பில் இப்படியே பேசி பேசி பணம் சம்பாதிக்கிறேன். விசுவாசிகளுக்கு இப்போ மைண்ட் செட்டப் என்ன தெரியுமா? இயேசுனார் எப்போ வருவாருங்கிறத மறந்துருச்சியே. அந்தி கிறிஸ்து எப்போ வருவான் பாஸ்டர்? பாஸ்டர் அந்தி கிறிஸ்து எப்போ வருவான் பாஸ்டர்? என்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் அந்தி கிறிஸ்து எப்போ வருவான்னு கேட்டுச்சா? நான் தெரியுமா சொன்னேன், ஏன் அவன் அவனுக்கு கள்ள புருஷனா? ஏன் உன்னுடைய நல்ல புருஷன் யாரு சொல்லு? உன்னுடைய மணவாளன் யாரு? ஏசு. அப்ப நல்ல புருஷன் எப்போ வருவான்னு கேட்கணும், ஏசு எப்போ வருவான்னு கேட்கணும். நீ என்ன அந்தி கிறிஸ்து எப்போ வருவான்? அந்தி கிறிஸ்து அப்ப அவன் உன் கள்ள புருஷன் தான். ஏன்னா கள்ள புருஷனை பத்தியே பேசுறாங்க நிறைய பேர். இயேசுவை மட்டுமே பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நமக்கு நேரம் போனதே தெரியல. இன்னும் கூட 2 மணி நேரம் கூட பேச கூட கேட்கறதுக்கு நமக்கு நிறைய வாஞ்சதான். ஹல்லேலூயா. ஆகவே தான் இது இன்னும் 2 வாரத்தை ஒரு 2 ஸ்பெஷல் மீட்டிங் சபாபதன் தான் வைக்கிறாங்க. சபாபதன் ஒரு ஸ்பெஷல் செமினார் ஒன்று வைக்கலான்னு அவர் சொன்னார். அப்போ காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே மொத்தத்தில் நிறைய டைம் இருக்கும் பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் 4 மணி வரைக்கும் பிரசங்கம். 4 மெசேஜ் வருங்களா? 2 மெசேஜ் வரும். 3 ஸ்டடி வரும். ஒரு நாளைக்கு 3 ஸ்டடி வரும். 2 நாள் 6 ஸ்டடி ஆகிடும். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்கூல் கூட அது போல் வாரத்தில் மாதத்தில் ஒரு 4 நாள் 3 நாள் நினைக்கிறேன் 3 நாள் மாதம் பைபிள் ஸ்கூல் போல் நீங்கள் ஆரம்பித்து கூட முடிஞ்ச உடனே 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு சர்டிஃபிகேட் கூட இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே கடவுள் சித்தமான செவ்வாய் புதன் நான் 2 நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீயாக ஃப்ரீ தான் 2 நாள் சொல்கிறோம். நாங்கள் பேசிட்டு எல்லாம் ஃப்ரீ தான். 2 நாள் நீங்கள் காலையில் 9:45 வந்துடணும். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 9:30 வந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். இடையில டீ பிரேக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சாப்பாடு எங்கே கொடுக்க கூட எல்லாமே ஃப்ரீ தான். மறுநாள் அதே போல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி எடுப்பாங்க. 3 ஸ்டடி. அது ரொம்ப உங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. குமாரனுடைய சாயல் வேறு, பரிசுத்த ஆவியின் சாயல் வேறு, பிதாவினுடைய சாயல் வேறு. ஆகவே இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. எனக்கும் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்குது? ஆகவே ஊழியக்காரர்களுக்கு நிறைய சத்தியம் தெரிஞ்சால் தான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்ல முடியும். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. 2 நாள் செமினார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் போடுவோம். ஆகவே பாஸ்டர் இஸ்ரவேல் அதெல்லாம் செய்வார் ஒழுங்காக. நம்ம சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்பொழுதுமாக நான் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி காணிக்கை செலுத்தி அப்படியே